ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ஏற்கனவே 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். 2 கிளாஸ்லேயும் வந்துட்டு நம்ம முதலாவது யூனிட் 1 என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதில் பாஸ் பேப்பர் கேள்வி மட்டும் இருக்கு. அது உங்களுக்கு நம்ம ஈவினிங் பூஸ்டர் ப்ரோக்ராமில் அந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை நாம் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற யூனிட் தான் யூனிட் 3 என்ன யூனிட் 3. இப்போ நாம் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி இதை என்ன செஞ்சிட்டோம், நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 நாம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இடையில யூனிட் 2 இருக்கு. இடையில யூனிட் 2, இந்த யூனிட் 2 தான் என்ன, ட்ராயிங். யூனிட் 2 தான் இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை யூனிட் 1 நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 2 ட்ராயிங் கிளாஸை இதே மாதிரி என்ன செய்வோம்னு சொன்னா, நாம தொடர்ச்சியா இனி வர கிளாஸுகள்ல ட்ராயிங் 2 இதே மாதிரி லைவ் கிளாஸாக நாம செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு தகவலை சொல்லணும். ஒரு யூனிட் 4 அதாவது என்ன, சிவில் டெக்னாலஜி யூனிட் 4. இந்த யூனிட் 4 வந்துகிட்டு உங்களுக்கு மிக விரைவில் என்ன செய்வோம், நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்கள் வந்துகிட்டு அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க எஃபி பேஜ்ல, நம்ம எஃபி பேஜ்ல என்ன செஞ்சு கொள்ளலாம், செக் பண்ணி கொள்ளலாம். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. எப்படியும் ஒரு 2-3 வீக்ஸ்ல நாங்கள் அந்த யூனிட் சிவில் டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஜூம் கிளாஸாக என்ன செய்யணும்னா போவோம். அதே மாதிரி டியூப் பேஸாகத்தானே என்ன செய்வோம், கொண்டு போவோம். நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி டியூட்டோட வீடுகளுக்கு அனுப்புற மாதிரியே கொரியர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் போக நம்ம அதை பத்தி நாம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நாம யூனிட் 3க்கு என்ன செய்வோம் சொன்னா போவோம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் நாம சொல்லணும் என்னன்னா, இந்த யூனிட் 3ல வந்துக்கிட்டு யூனிட் 3க்குரிய நோட்ஸ் கீழே லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதில் லிங்க் கொடுக்கும், டிரைவ் லிங்க். அந்த டிரைவ் லிங்க்கு போய் என்ன செஞ்சு கொள்ளலாம், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய பாஸ்வேர்ட் வந்துக்கிட்டு, அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய பாஸ்வேர்ட் யூனிட் -03 கேபிட்டல் F கேபிட்டல் M கேபிட்டல் F. இதுதான் என்ன, இதுக்குரிய பாஸ்வேர்ட். அதாவது யூனிட் 3க்குரிய டியூட்டுக்குரிய பாஸ்வேர்ட். அப்போ இதுக்குரிய லிங்க் வந்துக்கிட்டு கீழே என்ன செஞ்சிருப்போம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். அந்த டிரைவ் லிங்க்ல போய் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்க அதுக்குரிய டியூட்டை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். யூனிட் 3 என்ன, யூனிட் 3 தலைப்பு என்ன, யூனிட் 3 என்ன, சுகாதாரமும் பாதுகாப்பு நலனும். நிறைய மாதிரி சொல்லுவாங்க, சுகாதாரம் பாதுகாப்பும் அதே மாதிரி நலன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சுகாதாரமும் பாதுகாப்பும் அப்படின்னு நாம சொல்றோம். சுகாதாரமும் பாதுகாப்பும், வேலைத்தள சுகாதாரமும் பாதுகாப்பும் அப்படின்னு சொல்லலாம். 3வது யூனிட். ரைட், இந்த யூனிட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேள்விகள் எப்படி வரும்னு சொன்னா, பிள்ளைகள் MCQ தான் என்ன செய்யும், பெரும்பாலும் 100%-99% என்ன செய்யும், MCQ வரும். 1 அல்லது 2 கேள்விகள் என்ன செய்யலாம், வரலாம். அப்ப அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. MCQ வந்துகிட்டு 1 அல்லது 2 கேள்விகள் வரலாம். ரைட், ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்னதாக ஏதாவது ஒரு கேள்வி என்ன செய்யும், பெரிய கேள்வியில பாட்டா உடைச்சு வர மாதிரி சின்னதாக ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். இது பழைய பேப்பர்கள், பழைய ஸ்டைல், ஓல்ட் ஸ்டைல், என்ன ஓல்ட் பாஸ் பேப்பர்ல இப்படி கேள்விகள் வந்திருக்கு. ஆனா புதுசா வர புதிய பேப்பர்கள்ல ஸ்ட்ரக்சர்ல என்ன செய்யற கேள்வி வர வீதம் மிக குறை, இது வரைக்கும் வரல. அப்ப MCQல தான் 1 அல்லது 2 கேள்வி என்ன செய்யும் வரும். அப்ப நம்ம ஏற்கனவே உங்களோட பேசியிருக்கோம், நாம இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு யூனிட்ல எத்தனை கேள்வி வருது, எப்படியான கேள்வி வருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த யூனிட்டுக்குரிய முக்கியத்துவத்தை என்ன செய்வோம், கொடுப்போம். அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னா அர்த்தம் என்ன, அந்த யூனிட்டுக்குரிய காலம், அதாவது யூனிட் முக்கியத்துவம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அது தேவையில்லைன்ற அர்த்தம் இல்லை. அது அந்த யூனிட்டை நாம படிக்கிறதுக்கு எடுக்கிற காலத்தை நாம் என்ன செய்வோம், அதுல வார கேள்விகளோட எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம என்ன செய்வோம், தீர்மானிப்போம்.
அப்ப ஏற்கனவே நாம பேசின மாதிரி இந்த யூனிட் வந்துக்கிட்டு எப்படியும் ஒரு 2 கிளாஸ்ல முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். எத்தனை கிளாஸ்? 2 கிளாஸஸ்ல இது என்ன செய்யும் இந்த யூனிட் உங்களுக்கு முடியும். அதுக்கு பிறகு அதுல வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை நாம ஈவினிங் பூஸ்டர் ப்ரோக்ராம்ல அல்லது வீக்லி புஷ்அப் ப்ரோக்ராம்ல என்ன செய்வோம்னா அதை உங்களுக்கு நாம செய்வோம். ரைட்? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எம்சிக்குள்ள 1 அல்லது 2 கேள்விகள் தான் என்ன செய்யும் இந்த யூனிட்ல வரும். அடுத்ததாக அந்த யூனிட் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல ஏற்கனவே நாம பேசியிருக்கோம் 70 மார்க்ஸ் எழுதுறதுக்கு வரும். என்ன எழுதுறதுக்கு ரிட்டனுக்கு 70 மார்க்ஸும் 70% மார்க்ஸும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு என்ன செய்யும் 30 மார்க்ஸும் வரும். ப்ராக்டிக்கலுக்கு 30 மார்க்ஸும் வரும். இந்த ப்ராக்டிக்கல்ல வந்துட்டு நீங்க செய்யக்குள்ள எப்படியான சேஃப்டி விஷயங்களை நீங்க கையாளுறீங்க, எப்படி நீங்க அந்த ஹெல்மெட் போடுறீங்களா, கண்ணாடி போடுறீங்களா, அப்படியான விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்த ப்ராக்டிக்கலுக்குன்னு செய்வாங்க, நம்ம மார்க்ஸ் தருவாங்க. ஆகவே இந்த யூனிட்டை நாம என்ன செய்யணும், சரியாக விளங்கி படிச்சு கொள்ளணும். இதுல முக்கியத்துவத்தை நாம என்ன செஞ்சு கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். ரைட், நாம விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப இந்த யூனிட் ஏன் தேவை, நாம ஏன் படிக்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அதாவது நாம ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை நடைமுறையில ஒரு வாழ்க்கையில நாம நகர்ந்துட்டு போகல, வாழ்க்கையை நகர்ந்துட்டு போகக்குள்ள ஆபத்துக்களும் விபத்துக்களும் என்ன இயல்பானது. ஆபத்துக்களும் விபத்துக்களும் இயல்பானது. அதாவது நம்ம ரோட்ல போறோம்னு சொன்னா ஒரு எக்ஸிடென்ட் படுறதுக்குரிய வாய்ப்புகள் கூட. ஓமா இல்லையா? எக்ஸிடென்ட் படுறதுன்னு நம்ம ரோட்ல போகாம இருக்கலாமா, பயணம் செய்யாம இருக்கலாமா? இல்ல. அப்ப ஒரு வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போகக்குள்ள ஆபத்துக்களும் அதே மாதிரி விபத்துக்களும் என்ன செய்யும், இயற்கையாகவே ஏற்படும். அப்ப இப்படியான ஆபத்துக்கள் விபத்துக்கள் இருந்து நாம எப்படி தவிர்ந்து கொள்றது, சரிதானே? எப்படி தவிர்ந்து கொள்றது, அப்படி ஆபத்துக்கள் ஏற்பட்டா நாம் அதை எப்படி கையாள்றது, அந்த சூழ்நிலை எப்படி கையாள்றதுங்கிறத பத்தி தான் நம்ம அந்த யூனிட்ல படிப்போம். அதுவும் குறிப்பாக எப்படி படிப்போம்னு சொன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில, ஒரு தொழிற்சாலையில அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்யற விதத்துல ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், எப்படியான ஆபத்துக்கள் ஏற்படலாம், அப்படியான ஆபத்துக்களை எப்படி நாம தடுக்கலாம், எப்படியான ஆபத்துக்கள் ஏற்படலாம், ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எப்படி நாம தடுக்கலாம், அதே மாதிரி அப்படி ஆபத்துக்கள் ஏற்பட்டு சொன்னா வர ஆபத்துக்கள் ஏற்படும் பொழுதோ நாம எப்படி அந்த சூழலை முகம் கொடுப்போம், அந்த சூழலுக்கு நாம எப்படி முகம் கொடுத்தோம், அந்த பிரச்சனையை நாம தீர்ப்போம்ங்கிற விஷயங்களை பத்தி நாம அந்த யூனிட்ல படிப்போம். ரைட், இப்ப சொல்லுங்க பாப்போம். நாம ஒரு தொழிற்சாலையிலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலயோ வேலை செய்யறோம், அந்த வேலை சூழல் கட்டாயம் பாதுகாப்பானதாக இருக்கணும். ஓமா இல்லையா? சும்மா உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளா பார்க்க போனோம்னு சொன்னா, வீட்டு இருக்கிற கிச்சன் எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டு இருக்கிற கிச்சன், குசினின்னு சொல்லுவாங்க பாசையில. ரைட், அந்த கிச்சன் வந்துக்கிட்டு முற்று முழுதாக அடைச்ச ஒரு இடமாக இருக்குமா அல்லது காற்றோட்டம் உள்ள இடமாக இருக்கணுமா? காற்றோட்டம் உள்ள இடமாகத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்? அப்பதான் கிச்சன்ல வர அந்த வாசங்கள், கெட்ட வாசம், ஏன்னா பேட் ஸ்மெல்ஸ் வந்துட்டு வெளியில போகும். அதே மாதிரி கேஸ், லிக்விட் கேஸ், எல்பி கேஸ் பயன்படுத்தி வந்தானே, எல்பி கேஸ், ரைட், அதுல ஏற்படுற லீக் வந்துகிட்டு என்ன செய்யும், வெளியில போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இதுல இருக்கும். அல்லது அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கிச்சன்ல காத்தோட்டம் இல்லாட்டி வென்டிலேஷன் செட்டப் அதுல செஞ்சிருப்பாங்க. அந்த கேஸ் அடுப்புக்கு மேல புகை போறதுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த கிச்சனை நாம ஏன் அப்படி அமைக்கும், ஏன்னா அந்த கிச்சன் பாதுகாப்பானதாக அமையணும். இந்த காரணத்தால நாம என்ன செய்யறோம், அப்படி நாம அந்த கிச்சனை டிசைன் பண்றோம். அதே மாதிரி தான் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறதுக்குள்ள அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு, அதே மாதிரி அங்க இருக்கிற இயந்திரங்கள், அங்க இருக்கிற சூழல், இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு அதை பாதுகாப்பான சூழலாக என்ன செய்யணும், மாற்றணும். ஏன்? ஆபத்துக்கள் விபத்துக்கள்ங்கிறது எப்பயும் ஏற்படலாம். அது சொல்லிட்டு வர விஷயம் இல்லை, சடதியாக வர விஷயம். ஆனா அதுக்கு நாம தயாராக என்ன செய்யணும், இருக்கணும். ரைட், சொல்லுங்க. நாம ஒரு சூழல், ஒரு நம்ம தொழிற்சாலையை பத்தி பேசிட்டு போவேன். ஒரு தொழிற்சாலையை எடுங்க. ரைட், இந்த தொழிற்சாலையில ஏன் நாம இந்த சேஃப்டி, இந்த பாதுகாப்பு விஷயங்களை கருத்துல கொள்ளணும், என்ன காரணம், அல்லது அப்படி கருத்துல கொள்றதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள் என்ன, அந்த கருத்துல கொள்றதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள் என்ன? ரைட், அதாவது என்ன, பாதுகாப்பான சூழல்கள்
நன்மைகள். ரைட். அதுல முதலாவது நன்மைகளை பாத்தீங்கன்னு சொன்னா பணிகளை வினைத்திறனாக என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். நம்ம டியூட்ல அழகா கொடுத்திருக்கு, அதுல பார்க்கலாம். பணிகளை வினைத்திறனாக என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ற அப்படின்னு சொன்னா என்னென்ன பிள்ளைகள், ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் சந்தர்ப்பத்துல என்ன பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ளல், வினைத்திறனாக மேற்கொள்ளல். பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ளல் சொன்னா சும்மா சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம கிச்சனுக்கே வருவோம். திரும்பி கிச்சன்ல என்ன செய்யறாங்க, சமையல் வேலை நடந்துட்டு சமையல் வேலை நடந்துட்டு இருக்கக்குள்ள சடுதியாக ஒரு ஆளுக்கு கை வெட்டுப்படுது, கத்தி என்ன செய்யுது வெட்டுது, கை வெட்டுப்படுது. வெட்டுப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு காயம் கொண்டு வந்தா அன்றைய பகல் சாப்பாடு என்ன செய்யும், எப்படியும் பிந்து ஓமா இல்லையா, எப்படி லேட்டாக தானே அன்றைய பகல் சாப்பாட்டுக்கு சமையல் வேலை நடக்குது. நடக்கக்குள்ள சடுதியாக வீட்டுல சமைக்கிற உமாக்கோ அல்லது அக்காக்கோ என்ன செய்யுது, கைவெட்டுப்படுது. அப்படி வெட்டுப்படுற சந்தர்ப்பத்துல என்ன செய்வாங்க, அந்த ஆபத்தை நோக்கி எல்லார கவனமும் என்ன செய்யும் திரும்பும். அப்ப அந்த சாப்பாட்டை நோக்கின கவனம் திசை திருப்பப்படும். அப்ப அன்றைய பகல் சாப்பாடு என்ன செய்யும், லேட் ஆகும். ஓமா இல்லையா, லேட் ஆகும். அப்ப அந்த இடத்துல அந்த பகல் சாப்பாடுங்கிறது வினைத்திறனாக அமையுமா, அமையாது. வினைத்திறனாக என்ன செய்யாது, அமையாது. அதே ஏதோ ஒரு பாதுகாப்பான சூழலாக இருந்திருந்தால், பாதுகாப்பான சூழலாக இருந்திருந்தாக்காக நம்ம கிச்சன்ல வேலை செய்யல, கிளவுஸ் போட்டு வேலை செய்யலாதே. இதே ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா இந்த கம்பெனில சரியான பாதுகாப்பு சூழல் அல்லது சரியான அறிவுறுத்தல்கள் இருந்திருந்தால் இருக்குமானால் இந்த ஆபத்துக்கள் என்ன செய்யலாம், நாம தவிர்த்து கொள்ளலாம். அந்த வேலை இடையில் நடுவில் என்ன செய்யாது, நிற்காது. இடையில் நடுவுல நிற்காது. அப்போ ஒரு தொடர்ச்சியாக என்ன செய்யும் போகும். அப்போ ஒரு வினைத்திறனான செயற்பாடாக அமையும், அமையாதா, ரைட், அமையும். அப்ப அது ஒரு காரணம் என்ன, பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ளலாம். அதாவது நாம ஒரு வேலை தளத்துல இந்த சுகாதார பாதுகாப்பு பேன்றதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள்ல முதலாவது நன்மையாக என்ன செய்யலாம், நாம பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பணம் மற்றும் நேர விரயம். நேர விரயம் தவிர்க்கப்படும். பணம் மற்றும் நேர விரயம் தவிர்க்கப்படும். பணம் மற்றும் நேர விரயம் தவிர்க்கப்படும். இப்போ ஒரு கம்பெனியில வேலை நடந்துட்டு அல்லது ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, சரிதான, கம்பெனி தேவையில்லை, ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்கக்குள்ள சடுதியாக ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது, கல்லோ ஏதோ ஒன்று என்ன செய்யுது, கட்டுற பாசுக்கு கல்ல விழுது. விழுந்தா அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த வேலை நிற்கும். அந்த வேலை நிற்குமா இல்லையா, ஏன் அவருக்கு மருந்து கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும், இப்படியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வரும். அப்படி வாரத்தின் மூலம் என்ன நடக்கும், நம்மளோட வேலை முடியாது. அப்ப நேரம் அந்த இடத்துல விரயமாகும். ஆனா அதுக்குரிய கூலி என்ன செய்யணும், நாம அவருக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபான்னு பேசினா அவரு காலில் காயம் வந்ததுக்காக அவரோட கூலியை கொடுக்காம விடையிலாதானே. அந்த இடத்துல பணமும் விரயமாகுது, அதே மாதிரி நேரமும் விரயமாகுது. அப்ப பாருங்க, வேலை என்ன செய்யலாம், வினைத்திறனாக முடிச்சு கொள்ளலாமே போகும். அப்ப நாம அதே ஒரு சேஃப்டி இருந்திருந்தா, அந்த பாஸ் வந்துட்டு ஷூ போட்டு அதே மாதிரி அந்த கிளவுஸ் போட்டு அப்படி வேலை செய்வாராக இருந்தால் அந்த கல்லு விழும் பட்சத்துல வார ஆபத்து என்ன குறைய தடுக்கலாமா இல்லையா, தடுக்கலாம். அந்த இடத்துல அது தடுக்கப்படுறதன் மூலம் நமக்கு பணத்தை மிச்சப்படுத்தலாம், அதே மாதிரி நேரத்தையும் என்ன செய்யலாம், நாம மிச்சப்படுத்தலாம். ரைட். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா திடீர் ஆபத்துக்களை கட்டுப்படுத்தல். திடீர் ஆபத்துக்களை கட்டுப்படுத்தல். பொதுவாக ஆபத்து அல்லது விபத்து அப்படின்னு சொல்றது திடீர்னு வாரது. என்ன திடீர்னு வாரது. இப்ப நாம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பார்க்கலாம், வடிவேலுக்கு சுத்தியல் வந்து மண்டையில விழுறது. இப்ப அந்த இடத்துல வடிவேல் ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னு சொன்னா, அந்த இடத்துல வடிவேல் ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னு சொன்னா அந்த சுத்தியல் என்ன ஹெல்மெட்ல தான் விழுந்திருக்கும், அவரோட தலையில விழுந்திருக்காரு. அப்ப அந்த ஒரு ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார். அது திடீர்னு நடந்த ஆபத்து தானே. அதே மாதிரி தான் வேலை செய்கிறார்கள். உதாரணமா நம்ம சொல்ல போலாம், நம்ம வேலை செய்யறவர் ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னு சொன்னா மேல இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுது, சுத்தியலோ அல்லது குரடோ அல்லது ஆணியோ ஏதோ ஒன்று விளக்குல அவரோட தலையில அது விழுறது தடுக்கப்படுமா, தடுக்கப்படாதா, தடுக்கப்படும். என்ன தடுக்கப்படும். அப்ப அந்த ஆபத்து என்ன செய்யுது, தடுக்கப்படுது. சுத்தியல் மூலம் வர ஆபத்து
தடுக்கப்படுது. எதன் மூலம் தடுக்கப்படுது? அவர் போட்டிருக்கிற ஹெல்மெட் மூலம். அந்த பாதுகாப்பு நடைமுறையை அவர் சரியாக பின்பற்றுவதன் மூலம் அந்த ஆபத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு? விலகி கொள்றாரு அப்படின்னு நாம சொல்லலாம். அதுக்கடுத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? அசௌகரியங்களை தவிர்த்தல். அசௌகரியங்களை தவிர்த்தல். அசௌகரியங்களை தவிர்த்தல். அசௌகரியங்களை தவிர்த்தல் என்ன? இப்படி ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டீங்கன்னா ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்காதான். என்னடா இப்படி நடந்துட்டு அந்த என்னன்னு சொல்றது அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேட் டைம் அப்படின்னு சொல்றது அபசகுணம் தானே. அப்படின்னு அபசகுணமா போயிட்டு அப்ப அது ஒரு அசௌகரியம் தானே எல்லாரும். அப்ப இந்த பாதுகாப்பு நடைமுறையை நாம மேற்கொள்றதன் மூலம் இப்படியான அசௌகரியமான சூழல்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்? விடுபட்டு கொள்ளலாம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப ஒருத்தருக்கு மண்டையில என்ன செஞ்சுட்டு சுத்தியல் விழுந்துட்டு, மண்டையில சுத்தியல் விழுந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி அவருக்கு விழுந்தா தலையில கட்டாயம் என்ன செய்யும்? காயம் வரும். யார மண்டை இரும்பால செஞ்சது இல்லை தானே, காயம் வரும். என்ன ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னு சொன்னா முதலாவது சுத்தியல் விடுற ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாரு. அதே மாதிரி நோய் நிலைமைகள்ல இருந்து என்ன செய்வார்? பாதுகாப்பு பெறுவார். ஏன்? அவருக்கு காயம் வராது. நோய் நிலைமைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். என்ன செய்யறது? பாதுகாப்பு கிடைத்தல். ரைட். அப்ப அவருக்கு என்ன செய்யும்? அந்த சுத்தியல் விழுந்து வார ஆபத்து தடுக்கப்படும். அதே மாதிரி அதன் மூலம் வார காயமும் என்ன செய்யும்? அவருக்கு தடுக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு மாபிள் வெட்டுற மெஷின் ஒரு ஆள் வெட்டிட்டு இருக்காரு, அல்லது கிரைண்டர் வச்சு வெட்டிட்டு இருக்காருன்னு வச்சு கொள்ளுங்களேன். அவர் வந்துகிட்டு கண்ணுக்கு என்ன செய்யறாரு? கண்ணாடி போட்டு வெட்டுறாருன்னு சொன்னா வெட்டக்குள்ள வர தூசி என்ன செய்யாது? கண்ணுக்குள்ள போறது தடுக்கப்படும் அல்லது குறைக்கப்படும். அறவே போவாதான்னு கேட்டா அறவே போகாம விடாது. ஆனால் கண்ணாடி போட்டுக்கிட்டவரு கிரைண்டரை பாவிக்கிறதுக்கும் கண்ணாடி போடாம பாவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதானே. அவர் கண்ணாடி போட்டுட்டு அந்த கிரைண்டரை பாவிச்சாருன்னு சொன்னா அந்த வார தூசி அவர கண்ணுக்குள்ள போற விதம் என்ன? குறைக்கப்படும். அப்ப அவரு கண் நோய் வாரது என்ன செய்யும்? குறைக்கப்படும். அதுதான் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து பாதுகாப்பு பெறலுங்கிற விஷயம். அதுக்கடுத்ததாக முக்கியமான விஷயம் தான் என்ன? சட்ட சிக்கல். முக்கியமான விஷயம் தான் என்ன? சட்ட சிக்கல். சட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுதல். சட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடல். இந்த சட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைட்லயும் யோசிக்கலாம். என்னண்டா தொழிலாளி அதே மாதிரி தொழில் வழங்குனர் ஃபேக்டரி. இப்ப நாம உதாரணத்துக்கு சொல்லுங்க, என்ன செய்யறோம்னு சொன்னா பைக் வந்துகிட்டு பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, பைக் போகுது, பைக் எக்ஸிடென்ட் ஆகும். பைக் என்ன செய்யுது? எக்ஸிடென்ட் ஆகுது. நீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த பைக். அப்ப அவன் வந்து முதல்ல என்ன பார்ப்பான்? ரைட், ஓடுநாள் யாரு, லைசன்ஸ் இருக்கா, அதே மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்காரா, எல்லா விதிமுறையும் பின்பற்றிருக்காரா, சரி அந்த ரோட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் சரியாக பின்பற்றப்பட்டிருக்கான்னு பார்த்ததுக்கு பிறகுதான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவான். ஓமா இல்லையா? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவார். அதே மாதிரி தான் ஒரு தொழிற்சாலையில் அதாவது ஒரு தொழில் நடக்கிற இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் பண்ணலாம். அப்ப அவங்க வந்துக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது எல்லா பாதுகாப்பு விஷயங்களையும் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க கருத்துல கொண்டு வேலை செஞ்சிருக்கணும். அவர் ஹெல்மெட் போட்டிருக்கணும், கிளவுஸ் போட்டிருக்கணும், அதே மாதிரி கண்ணாடி கொகல்ஸ் செல்லும் அந்த கொகல்ஸ் போட்டிருக்கணும், அதுக்காக மாதிரி சேஃப்டி ட்ரெஸ் போட்டிருக்கணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் போட்டிருக்கணும். ஓமா இல்லையா? ரைட், போட்டிருக்கணும். இது ஒரு விஷயம். அப்படி போட்டிருந்தாலும் அவருக்கு என்ன செய்யலாம்? இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும், சட்ட பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இப்ப ஒரு கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒருத்தரை வேலைக்கு கூப்பிடுது. உதாரணமாக என்ன செய்யுது? அவர் அப்ப கிரைண்டர் கட் பண்ற வேலையை கூப்பிட்டு அவருக்கு என்ன செய்யுது? கிரைண்டர் ஒன்றை கொடுத்து நாங்க இதை கட் பண்ணுங்க. என்ன செய்யறாரு? ஒரு பெரிய வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த பெரிய ஒரு கிரைண்டர், இது இப்படி பச்சில் கிரைண்டர், இதுல அவருக்கு வேலை கட் பண்ண. ரைட். இப்ப இவரை கட் பண்ணக்குள்ள இவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழுது. கட் பண்ணக்குள்ள
உதாரணத்துக்கு இப்போ ஒரு என்ன செய்யறாரு, ஒரு பெரிய பலகையை ஒன்றை கட் பண்றான்னு வச்சுக்கோ, ஒரு மரம் ஒன்றை கட் பண்றாரு. கட் பண்ணக்குள்ள அந்த மரம் என்ன செய்யுது, வந்து இந்த கிரைண்டர்ல இருந்து உடைஞ்சி வந்து அவர உடம்புல குத்துது அல்லது அவர கண்ணில் அடிக்குது. அடிச்சா அவர் என்ன செய்யலாம்னு சொன்னா, தொழில் வழங்கின முதலாளிக்கு கேஸ் போடலாம். ஏன் இவர் எனக்கு சரியான முறையில வழிகாட்டல, சரியான விஷயங்களை செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அவர் கேஸ் போடலாம். அப்ப அந்த முதலாளி இப்படியான பிரச்சனைகள் இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு என்ன செய்யணும், முதலாவதால நாம ஒரு வேலையை கூப்பிட்டோம்னு சொன்னா அவருக்குரிய பாதுகாப்பு விஷயங்களை முதலாளி செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த முதலாளியாக இருக்கிறவர் என்ன செய்வார், அந்த தொழில் வழங்குனர் என்ன செய்யணும், கட்டாயம் இப்படி கிரைண்டர் வேலையை கூப்பிடுறாருன்னா அவருக்கு என்ன செய்வாங்க, கண்ணாடி கொடுக்கணும், ஹெல்மெட் கொடுக்கணும், கிளவுஸ் கொடுக்கணும், ஷூ இதெல்லாம் கொடுத்து என்ன செய்யணும், அவரை வேலைக்கு அனுப்பணும். அவர் அப்படி வேலை செய்யக்குள்ள ஏதாவது ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் முதலாளிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, வராது. ஒரு கேஸும் போடலாம். ஏன், அது விபத்து தற்செயலாக நடந்தது. அப்ப எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சிருக்கேன், அவருக்கு கொடுத்திருக்கேன், அவர் ஹெல்மெட் கொடுத்திருக்கேன், கண்ணாடி கொடுத்திருக்கேன், எல்லாம் கொடுத்திருக்கேன், இதனை எல்லாம் சப்ளை பண்ணிருக்கேன் அவருக்கு. ஆனால் அது விபத்து நடந்துட்டு, அவை கேஸ் போடலாம். இதே அவர் கொடுக்காம விட்டுருக்காரு, எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா தொழிலாளி என்ன செய்வார், இவர் எனக்கு எந்த பாதுகாப்பும் தரல அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், லேபர் கோர்ட்ல அவர் கேஸ் போடலாம். சரிதானே? அப்ப இது ரெண்டு பேருக்கும் என்ன செய்யும், பொருந்துற விஷயமாக இருக்கு. சட்ட பிரச்சனைகளும் யார் விடுபடலாம், தொழிலாளியும் விடுபடலாம், அதே மாதிரி முதலாளி யாரு, தொழிலாளியும் விடுபடலாம், அதே மாதிரி முதலாளியும் என்ன செய்யலாம், இதுல இருந்து விடுபடலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சீங்க, ஒரு இந்த சுகாதார பாதுகாப்பு பேணி நாம வேலை செஞ்சோம்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற இன்னும் நிறைய நன்மைகள் நாம என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம். சாதாரண பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு நன்மைகளையும் பார்த்திருக்கோம். பணிகளை வினைத்திறனாக மேற்கொள்ளலாம், அதே மாதிரி பணம் நேரம் விரயம் தடுக்கப்படும், திடீர் ஆபத்துகள் கட்டுப்படுத்தப்படும், அசௌகரியங்கள் தவிர்க்கப்படும், அதே மாதிரி நோய் நிலைகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், சட்ட சிக்கல்கள்ல இருந்து என்ன செய்வோம், நாம விடுபடுவோம் அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்க்கலாம். இதுதான் என்ன இதனுடைய நன்மைகளாக நாம சொல்றது. அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள், சரிதானே? இப்ப நாம ஒரு தொழில், ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம், ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு வேலை செய்யக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து வருது, நம்ம உதாரணத்துக்கு ஆணி அடிக்கும், என்ன செய்யறோம், இப்படி ஒரு ஆணியை வச்சு இப்படி சுத்தியலால ஆணி அடிச்சிட்டு இருக்கோம். ஆணி அடிக்கிற நேரத்துல தவறுதலாக என்ன செய்யறோம், நாம நம்மட கையில அடிக்கும், சுத்தியலை கொண்டு என்ன செய்யறோம், ஆணி அடிச்சிட்டு இருக்கோம், தவறுதலாக கையில அடிபட்ட ஒரு ஆபத்தா இல்லையா, ஆபத்து தானே. அப்ப ஆபத்துன்னு சொல்றோம், அதாவது விபத்து என்று சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரு தான் அனர்த்தம். அதுக்கு இன்னொரு பேரு தான் என்ன, அனர்த்தம். இங்க எழுதுவோம் என்ன, அதுக்கு இன்னொரு பேரு தான் என்ன, அனர்த்தம். அனர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அனர்த்தம் சொல்றோம். என்ன செஞ்ச, ஒரு ஆணி அடிச்சிட்டு இருக்கமே, சுத்தியலை வச்சு இப்படி ஆணி அடிக்கிற நேரத்துல தவறுதலாக சுத்தியல் வந்து கையில அடிபடுறது என்ன, விபத்து, ஒரு ஆபத்து. என்ன, இந்த ஆபத்துக்கு இன்னொரு பேரு தான் என்ன, அனர்த்தம் அப்படின்னு சொல்றது. இந்த ஆபத்துக்கு இன்னொரு பேரு தான் என்ன, அனர்த்தம் அப்படின்னு சொல்றது. அப்ப பாருங்க, அப்ப அனர்த்தம் தான் நாம என்ன சொல்லலாம், வரைவிலக்கணம், மனிதனுடைய உயிர், ஆரோக்கியம், சொத்து. மனிதனுடைய உயிர், ஆரோக்கியம், சொத்து, அதோட சேர்த்து மற்றும் சூழல், இதுக்கு ஏற்படுகின்ற பாதகமான நிலை அல்லது அச்சுறுத்தலை உண்டாக்கும் நிலை. அப்ப அனர்த்தம் தான் என்ன,
மனிதன் உயிருக்கு அல்லது ஆரோக்கியத்துக்கு அல்லது சொத்துக்கு, மனிதன் உயிர், ஆரோக்கியம் அல்லது சொத்து, இதுக்கு அதோட சேர்த்து அல்லது சூழலுக்கு என்ன செய்யறது, ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குது. உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி தானே, இப்ப நீ ஆணியை வச்சு அடிக்கிறீங்க, ஆணி அடிக்கிறீங்க, அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சுத்தியல் வந்து என்ன செய்யுது, இந்த கையில அடி விழுது. அடி விழுந்தா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பா இல்லையா, அச்சுறுத்தலா இல்லையா? ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தல். ஆமா, ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தல் தானே, அச்சுறுத்தல். ரைட். இப்ப என்ன செய்யறோம், இப்ப நீங்க ஒரு சுவர்ல வச்சு இதை அடிச்சுட்டு இருக்கிறீங்க ஆணி. இப்ப இந்த சுத்தியால ஓங்கி அடிக்கிற நேரம் தவறுதலாக வந்து என்ன செய்யுது, இந்த சுத்தியல் இப்படி பட்டு சுவர்ல ஓங்கி அடிபடுது. சுவர்ல என்ன செய்யுது, அந்த சுத்தியல் அடி விழுது. அடி விழுந்தீங்கன்னா சுவர் என்ன செய்யும், வெடிக்கும். சுவர் வெடிக்கும். அப்ப அந்த சொத்துக்கு என்ன செய்யுது, ஆபத்து ஏற்படும். ஓமாரியா பாருங்க, ஆணி அடிக்கக்குள்ள தவறுதலாக கையில அடி விழுது. அப்ப கையில அடி விழுந்தீங்கன்னா காயம் வரும். அவை ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யுது, ஒரு அச்சுறுத்தல் வரும். அதே மாதிரி அந்த சுத்தியல் இப்படி அடிச்ச சுத்தியல் கைக்கு பதிலாக சுவர்ல அடிபடுது, அல்லது பின்னுக்கு ஏதோ ஒரு உடையக்கூடிய பொருள் இருக்கு, அதுல அடி விழுது. அடி விழுந்தா அந்த பொருள் உடையும், வெடிக்கும். இப்படியான பிரச்சனை ஏற்படும். அப்ப அங்க இருக்கிற சொத்துக்கு என்ன செய்யுது, ஒரு அச்சுறுத்தல் நிலை ஏற்படுது. சொத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் நிலை ஏற்படுது. அதே மாதிரி இப்ப சொல்லுங்க, இதே இது இப்ப இந்த ஆணி அடிக்கிறவர் வந்துட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது சீனி வர்த்தக்காரால், சீனி வர்த்தக்காரால் சொன்னா அவரோட கையில என்ன செய்ய, சுத்தியில அடி விழுது, காயம் வருது. காயம் ஆறுமா லேசில, காயம் ஆறுமா? சீனி வர்த்தக்காராக்களுக்கு காயம் லேசில ஆறுறையா? இல்லைன்னு டைம் போகும், விரல் கலட்டுற வேலை வரும். அதுவே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா முடிகிற சந்தர்ப்பம் என்ன செய்யலாம், வரலாம். நம்ம சுத்தியல் ஆணியை வச்சு சிம்பிளா நாங்க படிச்சுட்டு போறேன். ஒவ்வொன்றையும் பற்றி நாம என்ன செய்யலாம் சொல்லலாம். கிரைண்டரை வெட்டக்குள்ள கிரைண்டர் வந்து என்ன செய்யறது, கிரைண்டர் உடைஞ்சி அவரை கழுத்து வெட்டுப்படுறது, இப்படி நாம என்ன செய்யலாம், கற்பனையில நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். சிம்பிளா நாம ஒரு விளங்குறதுக்காக சொல்றேன். அப்ப அவருக்கு உயிருக்கும் என்ன செய்யும், ஆபத்தை கொண்டு வரும். இது உயிருக்கும் ஆபத்தை கொண்டு வரும், அச்சுறுத்தலை கொண்டு வரும். அனர்த்தம் தான் என்ன, உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது அல்லது ஆரோக்கியம், சொத்து மற்றும் சூழல். மற்றும் சூழல், சூழலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அச்சுறுத்தல் உருவாகிறத பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரசாயன தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ரசாயன தொழிற்சாலை, ரசாயனங்களை பயன்படுத்த தொழிற்சாலை. அங்கிருந்து வெளியாகிற புகை, அங்கிருந்து வெளியாகிற புகை மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா, புகை மூலம் மனிதன் உயிருக்கு ஆபத்து வருமா? வரும் தானே. ஒரு ரசாயன தொழிற்சாலை எடுத்தீங்கன்னா, ரசாயன தொழிற்சாலை, ரைட், ரசாயன தொழிற்சாலை, இங்க இருந்து புகை வருது. என்ன, இங்க இருந்து புகை. இந்த புகையை இவர் தொடர்ச்சியா சுவாசிக்க பக்கத்துல ஏரியாவில் இருக்கிறார்கள் அல்ல அங்க வேலை செய்கிறார்கள், அந்த புகையை தொடர்ச்சியா சுவாசிக்க உயிராபத்துகள் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், ஏன்னா ஒரு நோய் நிலைமை ஏற்படும். உயிராபத்து என்ன செய்யும், ஏற்படும். அந்த உயிராபத்து ஒரு ஆரோக்கியத்துக்கு என்ன கெடுதியா இல்லையா, ஆரோக்கியத்துக்கு கெடுதி. அதே மாதிரி அந்த சுற்றுப்புற சூழல்ல இருக்கிறவங்களோட சொத்துக்கள் என்ன செய்யும், அந்த புகை, அந்த வாசம், இதெல்லாமே என்ன செய்யும், பாதிக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு புறம் பார்க்க, இந்த புகை என்ன செய்யும்னு சொன்னா சூழலுக்கு தானே விடுவிக்கப்பட போகுது. ரசாயன தொழிற்சாலையில் இருந்து வர புகை சூழலுக்கு விடுவிக்கப்பட போகுது. சூழலுக்கு விடுவிச்சுன்னு சொன்னா அது என்னத்தை கொண்டு வரும், அமில மழை. நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அமில மழை, வறட்சி, புவி வெப்பமாதல், இப்படி நிறைய விஷயங்களை என்ன செய்யும் நாம சொல்லலாம். அமிலமழை, வறட்சி, புவி வெப்பமடைதல் போன்ற விஷயங்கள் என்ன செய்யும், வரும். இது சூழலுக்கு அச்சுறுத்தலா இல்லையா? இந்த விஷயம் எதுக்கு அச்சுறுத்தல், அமிலமழை சூழலுக்கு அச்சுறுத்தல், வறட்சி சூழலுக்கு அச்சுறுத்தல், இதெல்லாம் என்ன சூழலுக்கு நேரடியாக அச்சுறுத்தலை வழங்குற ஒரு விஷயமாக இருக்கும். சூழலுக்கு நேரடியாக என்ன செய்யும், அச்சுறுத்தும். சூழலுக்கு நேரடியாக அச்சுறுத்தலை என்ன செய்யும், வழங்கும். அதே இது காரணம் என்ன, இந்த புகைதான் என்ன செய்யுது, அமிலமலையை உருவாக்கி சூழலுக்கு அச்சுறுத்தலை கொண்டு வருது, வறட்சியை கொண்டு வந்து சூழலுக்கு அச்சுறுத்தல் ஆகுது, புவியை வெப்பமடைய செய்து சூழல் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதே புகைதான் மனிதனுக்கு என்ன செய்யுது, உயிராபத்துக்களையும் ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி சொத்துக்கும் ஆபத்தை விளைவிக்குதுன்னு சொல்றது நான். அப்ப அனர்த்தம்ங்கிறது என்ன, மனிதனுக்கு உயிர், ஆரோக்கியம், சொத்து மற்றும் சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைதான் என்ன, அனர்த்தம்.
அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைதான் அனர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அனர்த்தம்னு சொன்னா சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு அப்படின்னு நாம என்ன செய்யலாம் சொல்லலாம், அதுவும் அனர்த்தம். ஆனா அதே மாதிரி இதுவும் என்ன அனர்த்தம். அனர்த்தம் பொதுவான வரைவிலக்கணம் என்ன? மனிதனது உயிர், ஆரோக்கியம், சொத்து மற்றும் சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த நிலையும் என்ன, எந்த சந்தர்ப்பமும் அனர்த்தம் நாம சொல்லலாம். ரைட், அனர்த்தம் சொல்லலாம். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த அனர்த்தத்துல இதான் என்ன அனர்த்தம் நாம பாத்துக்கணும். இந்த அனர்த்தத்துல நிறைய வகைகள் காணப்படுது, நிறைய வகைகள் 5 வகைகள் காணப்படுது. இந்த அனர்த்தம் ஏற்படுறதை கொண்டு நாம இந்த அனர்த்தத்தை வகைப்படுத்தலாம். அனர்த்தத்தை என்ன செய்யலாம், நாம வகைப்படுத்தலாம். இந்த அனர்த்தத்தை நாம வகைப்படுத்துறது. அதுல முதலாவது வகைப்படுத்தல் தான் முதலாவது பௌதீகவியல் அனர்த்தம். பௌதீகவியல் அனர்த்தம் அப்படின்னு சொல்லும். இந்த பௌதீகவியல் அனர்த்தம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பௌதீக காரணிகளால, வெளியில இருக்கிற பௌதீக காரணிகளால ஏற்படுற அனர்த்தங்கள் தான் பௌதீகவியல் அனர்த்தம் சொல்லுவோம். எப்படி? வெளியில இருக்கிற பௌதீக காரணிகள் என்ன? பௌதீக காரணிகள்னா மழை, அதே மாதிரி வெயில், அதுக்கு அடுத்ததாக நம்மளை சுத்தி இருக்கிற சூழல், பௌதீக காரணிகள், அதன் மூலம் ஏற்படுற அனர்த்தம். உதாரணமாக நாம் இதை சொல்லலாம் எப்படின்னு சொன்னா, இயற்கை அனர்த்தத்தை உதாரணமாக சொல்லலாம். இதுக்கு என்ன? இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தங்கள் பாருங்க, சுனாமியாக இருக்கலாம், சூறாவளியாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், அதே மாதிரி வறட்சியாக இருக்கலாம். இது எல்லாம் ஏதோ ஒரு பௌதீக காரணிகளால என்ன செய்யுது, ஏற்படுத்தப்படுது. ஓமா இல்லையா? ஏதோ ஒரு பௌதீக காரணிகளால தான் உருவாக்கப்படுது இயற்கை அனர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, மேல இருந்து வேலை செய்யறவரு கீழே விழுகிறாரு, கீழே என்ன செய்யறாரு, தவறுதலாக விழுறாரு, விழுந்து வர்ற கை உடையுது, கை என்ன செய்யுது, உடையுது. அவரோட கை உடைஞ்சதுக்கு என்ன காரணம்? அவர் ஏதோ ஒரு பௌதிக பொருளோட போய் மோதுனது, என்ன நிலத்தோட வந்தவர் இப்படி மோதுனது, இப்படி கிரஷ் ஆகுனதான அதுக்கு என்ன காரணம்? அப்ப பௌதிக அனர்த்தத்துல நாம எலும்பு முறிவுகள், எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லுவோம், எலும்பு முறிவு. அதே மாதிரி காயம் ஏற்படுறது, உதாரணத்துக்கு இப்படி இது செஞ்சுட்டு குசினில உமா இப்படி என்ன செய்யறாங்க, மரக்கடி வெட்டிட்டு இருக்காங்க, அப்படி வெட்டுற டைம்ல கை வெட்டுப்படுது, அது என்ன அனர்த்தம்? பௌதிக அனர்த்தம். ஏன்? வெளியில இருக்கிற ஒரு பௌதிக காரணியாலதான் அது என்ன செய்யுது, அந்த அனர்த்தம், அந்த ஆபத்து ஏற்படுது. அப்ப கைவெட்டுப்படுறது, காயங்கள் ஏற்படுறது, இப்படியான விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி வருத்தம் ஏற்படுறது, ஒரு கேன்சர் மாதிரியான வருத்தங்கள் ஏற்படுறது, இதுவும் என்ன ஒரு பௌதிக காரணிகளால ஏற்படுற ஒரு வருத்தம் தான். உதாரணத்துக்கு ஒரு ஆள் சிகரெட் குடிக்காரு, சிகரெட் என்ன செய்வாரு, குடிக்காரு, அதுல இருந்து ரசாயனம் போய்த்தானே என்ன செய்யும், அவருக்கு இதை கொண்டு வரும். ஆனா அதுக்குரிய பௌதிக காரணி என்ன? சிகரெட் தான் பேஸ், சிகரெட் தான் என்ன அவர் அந்த கேன்சருக்கு பேஸ் ஆக இருக்கு. இப்படியான பௌதிக காரணிகள் மூலம் ஏற்படுற அனர்த்தங்கள், உதாரணமாக சொல்லப்படுறது என்ன, இயற்கை அனர்த்தம், எலும்பு முறிவு, கேன்சர், அப்படியான விஷயங்கள். அப்ப தரப்படுற அனர்த்தங்களை வச்சு நமக்கு தெரியணும் இது என்ன வகையான அனர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது முதலாவது வகை அனர்த்தம். அனர்த்தத்துல முதலாவது வகை. இரண்டாவது வகை அனர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உயிரியல் அனர்த்தம். உயிரியல் அனர்த்தம். இங்க பௌதிகவியல் அனர்த்தம் ஏன் சொன்னோம்? பௌதிகவியல் காரணி, என்ன பௌதிகவியல் காரணி. அப்ப உயிரியல் அனர்த்தம் என்னன்னு சொல்லலாம்? உயிரியல் அனர்த்தம் என்னன்னு சொல்லலாம்? உயிரியல் காரணி. எப்படி? உயிரியல் காரணி. இந்த உயிரியல் காரணிகளால் ஏற்படும். உயிரியல் காரணிகளால் என்ன அனர்த்தம் ஏற்படும்? உயிரியல் காரணிகளால முதலாவது உயிரியல் காரணின்னா கட்டாயம் இது உயிருள்ள ஒரு பொருளா இருக்கணும். ஓமா இல்லையா? கட்டாயம் உயிருள்ள பொருளா இருக்கணும். அப்ப அதுக்கு உதாரணமா என்னத்தை சொல்லலாம், சொல்லுங்க பாப்போம். என்னத்தை சொல்லலாம்? அண்மை காலத்துல ஒரு 2019ஆம் ஆண்டு கொரோனா வந்தீங்கன்னு,
கொரோனா இது ஒரு வைரஸ் தாக்கம் தானே, ஒரு பெரிய ஒரு அனர்த்த நிலைமையை கொண்டு வந்திக்கு தானே. அப்ப நுண்ணங்கிகள் மூலம் என்ன செய்யும், நுண்ணங்கிகள் மூலம் என்ன செய்யும், உயிரியல் அனர்த்தங்கள் ஏற்படும். நுண்ணங்கிகள் மூலம் உயிரியல் அனர்த்தம் ஏற்படும். அதே மாதிரி நாம என்ன செய்யறோம், பைக்ல போறோம், போக என்ன செய்யுது, ஒரு நாய் வந்து கடிக்குது. நாய் வந்து என்ன செய்யுது, கடிக்குது. நாய்ங்கிறது என்ன, ஒரு உயிருள்ள பிராணி. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்லையே, அதுல சந்தேகம் இல்லையே. நாய்ங்கிறது ஒரு உயிருள்ள பிராணி, அது வந்து என்ன செய்யுது, கடிக்குது. அது வந்து கடிக்குது. அப்ப விலங்கு கடிகள், விலங்கு தாக்கம். சிங்கம் கடிக்கிறதுன்னு சொல்லலாதானே, உதாரணத்துக்கு நம்ம அது எப்பயாச்சும் ஒருக்கா நடக்குது. நாய் கடிக்கிறது சூழல்ல நடக்கிற ஒரு விஷயம். என்ன, புலி கடிக்கிற, சிங்கம் கடிக்கிறதான் சொல்லலாதே. அதான் அந்த நாய் கடிக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப விலங்குகள் மூலம் ஏற்படுற தாக்கம், இப்ப யானை அடிக்கிறது, யானை அடிச்சு ஆக நிறைய பேர் சாகுவாங்க. என்ன, அப்ப யானையோட தாக்கம், இதெல்லாம் என்ன, உயிரியல் காரணிகள். அதே மாதிரி விஷ ஜந்துக்கள் தின்றது, என்ன, விஷ ஜந்துக்களின் தாக்கம், பாம்பு கொத்துறது, அதே மாதிரி தேள், பூரான், இப்படியான விஷயங்கள் தாக்கம். அப்ப விஷ ஜந்துக்கள் தாக்கம். பௌதிகவியல் அனர்த்தம்னா பௌதிகவியல் காரணி, உயிரியல் அனர்த்தம்னா உயிரியல் காரணி. அப்ப தரப்படுற ஆபத்தை வச்சு நாம அந்த ஆபத்துக்குரிய காரணி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், அதை வேறுபடுத்தி கொள்ளலாம். இது பௌதிகவியல் அனர்த்தமா அல்லது உயிரியல் அனர்த்தமான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம், வேறுபடுத்தி கொள்ளலாம். அடுத்த அனர்த்தம் தான் என்ன, பனித்திறனியல் அனர்த்தம். பனித்திறனியல் அனர்த்தம், பனித்திறனியல் அனர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்லும் எர்கோனாமிக் ஹசார்ட்ஸ் சொல்லி, பக்கத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். எர்கோனாமிக் ஹசார்ட்ஸ், HAZARDS, எர்கோனாமிக் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனித்திறனியல் அனர்த்தம், இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும், புதுசா இருக்கு. இந்த வார்த்தை புதிதான ஒரு வார்த்தையாக இருக்கு. ஆனா விஷயம் பழசு. என்ன, பழசு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப என்ன செய்யறோம், உதாரணத்துக்கு ஒரு பாரம் இருக்கு, ஒரு அரிசி மூடை இருக்கு. அரிசி மூடைய கீழே குனிஞ்சு தூக்கக்குள்ள சடுதியா என்ன செய்யுது, நமக்கு இடுப்புக்குள்ள பிடிக்குது அல்லது முதுகுக்குள்ள பிடிக்குது. நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு பாரத்தை கீழே குனிஞ்சு தூக்குறீங்க. ஒரு 50 கிலோ சீமந்த மூடன்னு வைங்களேன். அந்த 50 கிலோ சீமந்த மூடைய நீங்க கீழே குனிஞ்சு தூக்கக்குள்ள சடுதியாக என்ன செய்யும், அவளுக்கு இடுப்புல பிடிக்கும் அல்லது முதுகுக்குள்ள பிடிக்கும். நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க எல்லாருமே. பாரம் தூக்கணும், திடீர்னு கழுத்துக்குள்ள பிடிச்சிட்டு, முதுகுக்குள்ள பிடிச்சிட்டு, இடுப்புக்குள்ள பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு வேலையை செய்யக்குள்ள திடீர்னு ஏற்படுற அனர்த்தம், திடீர்னு உடம்புல ஏற்படுற என்ன செய்யறது, ஒரு அனர்த்தம், திடீர்னு உடம்புல ஏற்படுற அனர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாம பார்க்கலாம், எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணமாக சொல்லலாம், இந்த பஸ் டிரைவர் மாதிரி, பஸ்ல வேலை செய்யறாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை செய்யறாக்கள், என்ன கம்ப்யூட்டர் வேலை செய்யறாக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாளையால என்ன செய்யுங்க, கழுத்து நோவு வரும், முதுகு நோவுன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்ல இருந்து பேங்க்ல வேலை செய்யறாக்கள், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். என்ன அதே மாதிரி டிரைவர் மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அது மாதிரி தொடர்ச்சியா இருந்து வேலை செய்யறாக்கள் டிரைவர் மாதிரி. இவங்க 2 பேரையும் நாம பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் மூல வருத்தம் இருக்கு. பெரும்பாலும் என்ன, மூல வருத்தம். அவங்க தொடர்ச்சியா இருக்க அந்த ஹீட் என்ன செய்யும், அந்த சூடு அவங்களோட பின்பக்கம் தாக்குறதால அவங்களுக்கு மூல வருத்தம் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் என்ன கூட காணப்படும், மூல வருத்தம் காணப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு இடுப்புல வருத்தம் இருக்கும், இடுப்பு நோவுது, முதுகு நோவுது. அதே மாதிரி கழுத்துக்குள்ள பிடிச்சிட்டு தொடர்ச்சியாக வேலை செய்யறதன் மூலம் சொல்லுவாங்க. அப்ப இந்த பனித்திறனியல் அப்படின்னா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு வேலையில தொடர்ச்சியாக ஈடுபடும் போது, நீண்ட காலத்துக்கு ஈடுபடும் போது, உதாரணத்துக்கு இன்றைக்கு இவ்வளத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஒரு வேன் ஓடி போயிட்டு வந்தா முதுகு நோவுதுன்னு சொன்னா அது பனித்திறனியல் இல்லை. அவர் டிரைவராகவே என்ன செய்யறாரு, தொழில் செய்யறாரு. அல்லது
பேங்க்லயே மிச்ச காலமா வேலை செய்யறாரு. அதன் மூலமா அவருக்கு என்ன செய்யும்? ஏற்படும் முதுகு நோவு வரும், கழுத்து நோவு வரும், கை நோவு வரும், இப்படியான பிரச்சனைகள் வரும். அடுத்து நீங்க அந்த பார்க்கலாம், இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன்ல நிறைய பொம்பளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த கால் மூட்டு தேஞ்சிட்டு கை தேஞ்சிட்டு வேலை செய்ய வேணாம் அப்படின்னு டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தொடர்ச்சியா வேலை செய்ய மூட்டு இயங்க இயங்க மூட்டுல தேய்மானம் ஏற்படும். தொடர்ச்சியா வேலை செய்யறதான பொம்பளை. அப்ப அவங்களோட அந்த குசினி வேலை, அதே மாதிரி உடுப்பு கழுகிறது, அப்படி தொடர்ச்சியான வேலைகளை செய்ய இப்ப நான் சொல்றேன், இப்ப இருக்கிற நம்மளோட ஒரு அம்மாமாரு அப்படியான வயசுல இருக்கிறாங்க, ஒரு 50-55 வயசுல இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மற்ற பொம்பளைகள் என்ன வாஷிங் மிஷின்ல போடுறாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க, சாப்பாடு வருது. கல்ச்சர் கொஞ்சம் மாறிட்டு. இதுக்கு முதல் இருந்த ஜெனரேஷனை பாத்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? கைகளால வேலை செய்வாங்க தொடர்ச்சியா. அப்ப அவங்க தொடர்ச்சியா வேலை செய்ய என்ன செய்யும்? இயங்கும். கை இயங்க இயங்க மூட்டு தேய்மானம் அடையும். தேய்மானம் அடைஞ்சா நோவு வரும். தேய்மானம் அடைஞ்சா நோவு வரும். அப்ப அது திடீர்னு வந்ததா? கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதால வந்ததா? இல்ல, நீண்ட நாட்கள் வேலை செய்யறதால உடம்புல வார ஒரு பாதகமான நிலை, அதாவது ஒரு நோய் நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அப்ப பனித்திறன் இருந்தா எப்படி சொல்றது? நாம அதுக்கு வரைவிலக்கணம் என்ன சொல்லலாம்? அவரு நீண்ட காலமாக என்ன செய்வாரு? வேலை செய்வாரு. நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வேலை செய்வார். நீண்ட காலமாக தொடர்ச்சியாக என்ன செய்யணும்? வேலை செய்யறதன் மூலம், நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வேலை செய்யறதன் மூலம் அவர உடல் மற்றும் உள என்ன உடல் மற்றும் உள ஏற்படும் உபாதைகள், உடல் மற்றும் உள்ளத்தில் ஏற்படுற உபாதைகள். இப்ப நம்ம பார்த்தோம், தொடர்ச்சியாக என்ன செய்யறாரு? மூணு தூக்குற வேலை செய்யறாரு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு வரக்குள்ள அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கொஞ்சம் நாளையால முதுகு நோவு வரும் இல்லையா? இது உடல் உபாதை. அப்ப உளவு பாதைண்டா என்ன சொல்லலாம்? நானு உளவு பாதைன்னு சொன்னா இப்ப பாருங்க, அப்ப உதாரணமாக எப்படி சொல்ல யார சொல்லலாம்டா, ஆர்மி இல்ல வேலை செய்ய, அந்த போர்சஸ்ல வேலை செய்யறாங்கல்ல பாருங்க, அவங்களுக்கு லீவ் இல்லை. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு வரையலாம், ஒரு சாவூட்டுக்கு வரையலாம், ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ளலாம். அப்ப இப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபுக்குள்ளேயே வாழ்ந்து பழகுவாங்க. அப்ப அவங்களோட மனம் என்ன செய்யும்? ஒரு கட்டத்துல வெறுத்து போகும். பாருங்க, ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? வெறுத்து போகும், உளவு பாதைக்கு உட்படுவாங்க. அதே மாதிரி இந்த பொருள்ல மிச்ச காலம் நிக்கிறாங்கள பாருங்க, அவங்களுக்கும் என்ன ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங், ஒரு நான் தனித்து விடப்பட்டிருக்கேன், சமூகத்துல இருந்து நான் ஒதுங்கி இருக்கேன், அப்படி ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிப்ரெஷன் மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அந்த பெரிய பொறுப்புல இருக்கிறார்கள், அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதலாக என்ன செய்வாங்கன்னா அந்த டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்லையும் இருப்பாங்க. அப்ப இதே அந்த மன அழுத்தம், அந்த உள்ளத்துல இருக்கிற பாரம் தொடர்ச்சியாக இருந்து வர அவங்களை என்ன செய்யும்? ஒரு காலத்துல அது ஒரு நோய் நிலைமையாக மாறும். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து குறிப்பிட்ட காலத்துல அவங்க ரிலீஃப் ஆனாலும், விடுவிக்கப்பட்டாலும் அவங்களோட மனம் என்ன செய்யாது? பழைய நிலைமைக்கு திரும்பாது. அப்படி பார்க்கலாம். நிறைய பேர் வேலை செஞ்சு தலையை விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் கூடி தலையை விட்டார்கள், அது அவங்களோட பிழை இல்லை, ஒரு எல்லா இடத்துலையும் மாறுது. அப்ப அது சில கம்பெனிகள் அப்படி வச்சிருப்பாங்க, வேலைக்கு மேல வேலை, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா வச்சு என்ன செய்வாங்க? அந்த புளிஞ்செடுக்கிறன்னு சொல்றது, புளிஞ்செடுப்பாங்க. அப்ப அப்படி வேலை செய்ய அவனுக்கு என்ன செய்யும்? தொழிலாளிக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் நீண்ட காலமாக இருந்து வர அவனோட உள்ளம், அவனோட மென்டாலிட்டி, அவனோட மைண்ட் என்ன செய்யும்? பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப உடம்பு எப்படி பாதிப்புக்கு உள்ளாகணும்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி உள்ளமும் பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப பனித்திறனியல் வார்த்தை வந்தீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அவரால் என்ன செய்யுது? வேலையில ஈடுபடுறது. அப்ப இப்ப சொன்னீங்கல்ல சார், நீங்க அரிசி முடைய தூக்குள்ள இடுப்புக்குள்ள பிடிக்கிறது, அது சடுதியாக நடக்கிறது தானே, ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக என்ன செய்யறல்ல, வாரல்லையே. ரைட். அப்ப அது என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள், அந்த பனித்திறனியல்ங்கிற விஷயம், ஏதாவது ஒரு வேலைய நாம சரியான முறையில செய்யாட்டி என்ன செய்யறது? ஏற்படுற ஆபத்து. அதை நாம அந்த எதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கொன்னிலை அப்படின்னு சொல்லி. என்ன கொன்னிலை? இந்த கொன்னிலை, கொன்னிலைன்னா என்ன? இருக்கக்குள்ள கதிரையில போல சரியான செய்யறது, இப்படி 90 வகையில இருக்கிறது. என்ன இப்படி இந்த அமைப்புல
இருக்கிறது. இப்படி சரிஞ்சிட்டு இல்லாமல் சரியா 90 பாகையில இருக்கிறது. அதே மாதிரி பாறங்கள் தூக்கக்குள்ள 2 காலுக்கு நடுவுல வச்சு என்ன செய்யணும், இப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது சில விஷயங்கள் உயர்த்தக்குள்ள எப்படி உயர்த்தணும், நம்மளோட உடம்பு எப்படி நிற்கணும், எந்த நிலையில இருந்து நாம பாரத்தை தூக்கணும், அப்படி சில விஷயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க, சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியான கொன்னிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நிக்கிறேன்னு சொன்னா நிமிர்ந்து நிக்கணும். இப்ப நாம எப்படி நிக்கிறது, இப்படி நிக்கிற, இப்படி நிக்கிற, இப்படி சுவர்ல சாஞ்சி நிக்கிற, இதெல்லாம் சரியான கொன்னிலை இல்லை. இதெல்லாம் என்ன சரியான கொன்னிலை இல்லை. அது உண்மையா பிராக்டிக்கலாக ஒரு இம்பாசிபிள் தானே, சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்ன. அப்ப நிக்கிறேன்னா 2 காலையும் பாரம் கொடுத்து இப்படி என்ன செய்யணும், நாமிக்கார வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ல நிக்கிற மாதிரி இப்படி என்ன செய்யணும், நிக்கணும். இப்படி நிக்கலாமா நாம தொடர்ச்சியா, நிக்கலாம். ஆனா உண்மையாக இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் என்ன செய்யணும், நாம உண்மையாக நிக்கணும். ஆனா அது சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப இப்படி நாம சரியான கொன்னிலைய பேணி அரிசியினுடைய தூக்கல் சொன்னா இடுப்புக்கு பிடிக்குதா இல்லையா, அதுவும் பனித்திறனியல் தான். அதுவும் என்ன பனித்திறனியல் தான். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப நீண்ட காலமாக ஒரு தொடர்ச்சியா என்ன செய்யறார், வேலைகிறார். சரியா கொன்னிலைய பேணி நீண்ட காலமாக வேலை செஞ்சாலும் அவருக்கு என்ன செய்யும், ஆபத்து வரும். அவர் என்ன செய்யறாரு, இந்த கதிரையில 90 பாகையில தான் சிட்டியா இப்படி இருக்கிறவர் எப்ப. ஆனா 10 வருஷமா இப்படி இருக்காரு. 10 வருஷமா என்ன செய்யறாரு, 10 வருஷமா ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலம் வீதம் இருக்காரு. தொடர்ச்சியா இருந்து வராருன்னா கட்டாயம் என்ன செய்யும், அவருக்கு முதுகு நோவு வரும். கட்டாயம் என்ன செய்யும், அவருக்கு முதுகு நோவு வரும். அதே மாதிரி கழுத்து நோவு வரும். அப்ப இது என்ன, நீண்ட காலமாக அவர் வேலை செய்யறதன் மூலம் வந்த பனித்திறனியல். நீண்ட காலமாக அவர் வேலை செய்யறதன் மூலம் வந்த பனித்திறனியல் அர்த்தம். அதே மாதிரி நாம வந்துகிட்டு இப்படி இருப்போம், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யக்குள்ள, அல்லது ஒரு டெஸ்க்டாப் பார்க்க, டிவி பார்க்கக்குள்ள இப்படி இருப்போம், இப்படி படுத்துட்டு இருப்போம், காலை மேல தூக்கி வச்சுட்டு இருப்போம். இப்படி வரும். இந்த நேரத்துல கழுத்துக்க பிடிக்குது. அல்லது நான் சொன்ன மாதிரி அரிசியினுடைய சரியான முறையில தூக்கல்ல, அந்த கையில் என்ன செய்யுது, கழுத்துக்க பிடிக்குது, இடுப்புக்க பிடிக்குது. அப்படின்னு நாங்க அர்த்தம் என்ன, சரியான கொன்னிலைய பேணல்ல, சரியான கொன்னிலைய பேணல்ல. அப்ப நல்லா ஞாபகம், இந்த கொன்னிலைங்கிற வார்த்தை வந்தா பனித்திறனியல், நீண்ட காலம் வார்த்தை வந்தாலும் பனித்திறனியல் அனர்த்தமாக என்ன செய்யும், இது கருதப்படும். அப்ப தார அனர்த்தத்தை வச்சு நாம என்ன செய்யலாம், இது பனித்திறனியல் அனர்த்தமா இல்லையாங்கிறத நாம அடையாளம் கண்டு கொள்ளலாம். 4வது வகை அனர்த்தம். 4வது வகை அனர்த்தம் இரசாயன அனர்த்தம். இரசாயன அனர்த்தம். இரசாயன அனர்த்தம் தான் என்ன அறிக்கும், இதை வச்சே சொல்லலாம். என்ன இது பௌதிகவியல் காரணியால் ஏற்பட்டுச்சு, இது உயிரியல் காரணியால் ஏற்பட்டு, இது என்ன ரசாயனவியல் காரணிகளால் ஏற்படும். ரசாயனவியல் காரணிகளால் என்ன செய்யும், ஏற்படும். உதாரணமாக நாம சொல்லலாம், ஒரு ஆள் விவசாயம் செய்கிறாரு. விவசாயம் செய்யக்குள்ள மரம் செடி கொடிகளுக்கு என்ன செய்வார், பூச்சி நாசினி அல்லது கிருமி நாசினி அல்லது உரங்களை பாவிப்பார். என்ன உரங்களை தொடர்ச்சியா பாவிப்பார். அப்படி பாவிக்கிற டைம்ல அவருக்கு என்ன ஆபத்துகள் வரும், தொடர்ச்சியான என்ன விவசாய இரசாயன பாவனை. பாவிக்கினாலுக்கு என்ன செய்ய போகுது, தொடர்ச்சியாக அவருக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் அப்படியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி இப்ப மருந்தடிச்ச மரக்கறிகள், மருந்தடிச்ச சாப்பாடு நாம கூடுதலா சாப்பிடுறோம் இல்லையா, அப்படி சாப்பிடக்குள்ள கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன கூடுதலாக காணப்படுது. இப்ப இலங்கையில ஒரு விஷயம் தெரியுமா பிள்ளைகள், உலகத்திலேயே அதிக நஞ்சூட்டப்பட்ட உணவை சாப்பிடுறாங்க யாருன்னு தெரியுமா, இலங்கையர்கள் தான். நாம தான். நாம உலகத்தில் அதிக நஞ்சான சாப்பாடு செஞ்சுறாங்க நாம தான். இந்தியாவோ அமெரிக்காவோ இங்கிலாந்தோ இல்லை. பாருங்க, அப்படி விவசாயம் செய்யற நாடு. என்ன சுத்தி சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சூழ கடலால் என்ன 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டு மீன்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் மடையர்கள் வாழும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ள கருத்து என்ன, இலங்கையில் இவ்வளவு அறிஞர்கள் இவ்வளவு வாக்கள் இருக்காங்க. இருந்தும் அதுல விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அதுல பாவிக்கப்படுற பொருட்கள், நாம பயன்படுத்துற தொழில்நுட்பம், இப்படியான விஷயங்களை வச்சு அதை சொல்லுவோம். என்னன்னா அதிக நஞ்சுள்ள உணவை சாப்பிட்றாங்க நாம தான். ஏன்னா அந்த விவசாயத்தில் அவ்வளவுக்கு இரசாயனங்களை பாவிக்கிறது. அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு கிட்னி வருத்தம்,
ஈரல் பிரச்சனை, ஹார்ட் ஃபெயிலியர், இப்படியான வருத்தங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த ரசாயன பாவனைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு தொழிற்சாலையை, ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்ய போறது? இப்ப அமிலங்கள், அசிட்ஸ் படிச்சிருப்பீங்க எல்லாரும் ஓ லெவல்ல. என்ன வன் அமிலம், மென் அமிலம் சொல்லி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், அது மாதிரி அப்படி படிச்சிருப்பீங்க. அப்ப அமிலங்கள் என்ன செய்யறது? அமிலங்களால் ஏற்படும் ஆபத்து, அமிலங்களால் ஏற்படும் ஆபத்து அப்படின்னு சொல்லும். அப்ப இதுல சாராம்சம் என்னன்னா, இரசாயன காரணிகளால் ஏற்படும் அனர்த்தம் தான் என்ன? இரசாயன அனர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5வது காரணி உளவியல் அனர்த்தம். உளவியல் அனர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உளவியல் அனர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்துட்டு நாம் ஏற்கனவே பார்த்தோம், இது எல்லாமே வெளியில தெரியக்கூடிய அனர்த்தம். மனிதனியல் அனர்த்தத்திலையும் உளவியல் சம்பந்தமாக வரும். ஆனா உளவியல் அனர்த்தம்னு நம்ம தனி ஒரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம அனர்த்தம் தான் ஒரு வரைவிலக்கணம் பார்த்திருந்தோம். அதுல 3 விஷயம் வந்துக்கேன: மனிதண்ட உயிர், ஆரோக்கியம், சொத்து, அதோட சூழல் அப்படின்னு சொல்லி விஷயம் பார்த்திருந்தோம். இந்த ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஆரோக்கியம் 2 வகையான ஆரோக்கியம் இருக்கும் என்ன மனிதனுக்கு. ஒன்று உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி உள ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும். அந்த மனிதன உள்ளம் என்ன செய்யணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மனிதன உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மனிதன உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தா தான் அவன் என்ன செய்வான்? சரியாக வேலை செய்வான். சரியாக வேலை செய்வான். உதாரணத்துக்கு நாம சொல்லலாம், நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஸ்கூல்ல இருக்கிறீங்க. ஸ்கூல்ல இருக்கக்குள்ள சடுதியாக ஒரு விஷயத்த கேள்விப்படுறீங்க. என்ன? உங்களோட தம்பி எக்ஸிடென்ட் பட்ட அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களோட மைண்ட் செட் எப்படி மாறும்? நீங்க அவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு கதைச்சு பேசிட்டு இருப்பீங்க, நல்லா ஹாப்பியா இருப்பீங்க. அப்ப அந்த தம்பி எக்ஸிடென்ட் பட்டுட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே குயிக்கா என்ன செய்யுது? உடனே நம்ம அந்த சந்தோஷம் இல்லாம போகுது. நம்மளோட உடல் என்ன செய்யுது? ஒரு சோர்ந்த நிலைக்கு போதா இல்லையா? அது காரணம் என்ன? நம்மளோட உள்ளத்துல ஏற்பட்ட மாற்றம். நம்ம உள்ளத்துல ஏற்பட்ட மாற்றம், நம்மளோட உள்ளத்துல ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை, நம்ம உள்ளத்துல ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை. அப்ப இதுதான் என்ன? உளவியல் அனர்த்தம் அப்படின்னு சொல்றது. அப்ப அதுக்கு நம்மளோட உள்ளத்துல ஏற்படுற ஆரோக்கிய பிரச்சனை தான் உளவியல் அனர்த்தம். அப்ப தொடர்ச்சியாக திடீர்னு ஏதாவது சோகமான விஷயங்களை கேள்விப்படுறது, இதெல்லாம் என்ன? உளவியல் அனர்த்தம்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப ஒரு கம்பெனி, இப்ப அதே ஸ்கூல்ல வச்சு நம்ம வருவோமே, ஸ்கூல்ல இருக்கிறீங்க, இதுல உங்களுக்கு சார் என்ன செய்யறாரு? கொஞ்சம் ஏசுறாரு அல்லது கொஞ்சம் சத்தமா பேசுறாரு. என்னடா உனக்கு விளங்குற இல்லையா அது அப்படி இப்படின்னு சொல்லி கதைச்ச உடனே டக்குன்னு என்ன செய்யும்? நம்மளோட மைண்ட் மாறும். நம்மளோட மைண்ட் என்ன செய்யும்? மாறும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகும். அப்ப ஒரு கம்பெனியில இதே ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோம்னு சொன்னா, கம்பெனியில வேலை செய்யக்குள்ள தொடர்ச்சியாக ப்ரெஷர் பண்றது, இந்த மாதிரி மேலதிகாரிகள் என்ன செய்யறது, நமக்கு மேலதிக்கிற ஆபீசர்ஸ் வந்து என்ன செய்வாங்க? நம்மளை புஷ் பண்ணுவாங்க அல்லது நமக்கு ஏசுவாங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நம்மள திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த நேரத்துல நாம என்ன செய்யும்? ஃபெடப் ஆகிறது பார்ப்போம். நம்மளோட உள்ளம் என்ன செய்யும்? ஃபெடப் ஆகும். அப்படி ஃபெடப் ஆகினா நம்மளோட உடல் என்ன செய்யாது? நம்மளோட வேலைகளுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. நம்மளோட வேலைகளுக்கு என்ன செய்யாது? கோஆப்ரேட் பண்ணாது. அப்ப ஒன்று என்ன விஷயம் இதுல? திடீர் மரணம் அல்லது ஆபத்துக்கள் பத்தி கேள்விப்படுறது. அதே மாதிரி என்ன? மன அழுத்தம், மன அழுத்தம், மேலதிகாரிகள் அழுத்தம், மேலதிகாரிகளின் அழுத்தம், இதெல்லாம் என்ன? உளவியல் ரீதியான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துற விஷயமாக இருக்கு. அப்ப நாம அனர்த்தம் சொன்ன பார்த்தோம். அனர்த்தத்துக்குள்ள 3 வரைவிலக்கணத்துல முக்கியமாக வர வேண்டியது என்ன? உயிர், ஆரோக்கியம், அதே மாதிரி சொத்து மற்றும் சூழல். இதுதான் நம்ம அனர்த்தத்துக்கு பார்த்த வரைவிலக்கணம். சரிதானே? அப்ப அந்த அனர்த்தத்துக்கு நாம் 5 வகையாக என்ன செஞ்சிருக்கோம்? பிரிச்சிருக்கோம். 5 வகையாக இந்த அனர்த்தத்தை பிரிச்சிருக்கோம். பௌதீக காரணிகள் மூலம் ஏற்படுறதுதான் பௌதிகவியல் அனர்த்தம். பௌதிகவியல் காரணிகள் நமக்கு தெரியும், என்ன காரணி தான் வெளியில இருந்து நமக்கு என்ன செய்யும்? தெளிவாக தெரியும். பௌதிகவியல் காரணிகள்
அந்த எலும்பு முறிவோ காயம் ஏற்படுறது அதெல்லாமே பொதுவாக பௌதிகவியல் அனர்த்தமா இருக்கு. உயிரியல் அனர்த்தம்னு சொன்னா உயிரியல் காரணிகள் உயிருள்ள பொருட்களால் ஏற்படுது. இங்க பாருங்க, இப்ப இங்க ஏதாவது உயிருள்ள பொருட்களால நமக்கு காயமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கா, அல்லது ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா. இப்ப இங்க வந்துகிட்டு மன அழுத்தம் திடீர் மரணம் எல்லாம் உயிருள்ள ஒரு பொருள், ஆனா உடல் ரீதியாக பாதிச்சிருக்கா, நேரடியான பாதிப்பு இல்ல. ஆனா உயிரியல் ரீதியாக பார்க்க போல உடல்ல என்ன செய்யும், நேரடியாக பாதிக்கும். உடல் என்ன செய்யும் நிறைய. இப்ப நாய் கடிச்சிக்கின்னு சொன்னா காயம் வரும். காயம் வரதன் மூலம் தான் என்ன செய்யும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் சந்தோஷம் இல்லாதன்மை வரும். இப்ப காயத்தின் மூலம் சந்தோஷம் இல்லாதன்மை. ஆனா இங்க நம்மளோட உள்ளம் பாதிக்கப்படுறதன் மூலம் உடல் பாதிக்கப்படுது. இங்க உடல் பாதிக்கப்படுறதன் மூலம் உள்ளம் பாதிக்கப்படுறது. இங்க முதலாவது பாதிக்கப்படுறது எது, உள்ளம். உள்ளம் பாதிக்கப்படுறதன் மூலம் உடல் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. அப்ப இங்க உயிரியல் காரணங்கள், ஏதாவது உயிருள்ள பொருட்களால் நமக்கு ஏற்படுற பாதிப்பு, நம்மளோட உயிருக்கோ ஆரோக்கியத்துக்கோ சொத்துக்கோ ஏற்படுறது. அதே மாதிரி பனித்திறனியல் அனர்த்தம், இதுல முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், என்ன கொன்னிலை. கொன்னிலைங்கிற விஷயம் என்ன, கொன்னிலை ஒன்று அவரை நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வேலை செய்யறதன் மூலம் அவருக்கு ஏற்படுற உடல் உள பாதிப்பு, அல்லது அவர் ஒரு வேலை செய்யப்பட சடுதியாக ஏற்படுற பாதிப்பு, அவரோட பிள்ளையான கொன்னிலையால சடுதியாக ஏற்படுற பாதிப்பு பனித்திறனியல் அனர்த்தம். இது கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த அடிக்கு தானே இந்த பனித்திறனியல் அனர்த்தம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடிக்கடி கேள்விக்கும் வாரது இந்த பனித்திறனியல் அனர்த்தம். அதனால விளங்கி வச்சு கொள்ளுங்க. என்ன, நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அவரால் வேலை செய்யறதன் மூலம் அவரோட உடல் உள ரீதியான பாதிப்பு, அதே மாதிரி அவருக்கு சடுதியாக ஏற்படுற பாதிப்பு. அது ஏன் ஏற்படுது, அவரோட பிழையான கொன்னிலையால. அதுக்கடுத்தான் இரசாயன அனர்த்தம்ங்கிறது இரசாயன காரணிகள். என்ன காரணிகள், இரசாயன காரணிகளால் ஏற்படுற அனர்த்தமாக இருக்கும். உளவியல் அனர்த்தம்ங்கிறது என்ன, அவரை உள்ளத்தை பாதிக்கிறதன் மூலம் அவரை என்ன செய்ய, அவரை ஃபெடப்பாக்குறது, அவரை இயங்காமாக்குற விஷயங்கள் என்ன உளவியல் அனர்த்தமாக நாம பார்க்கலாம். இதுதான் அனர்த்தத்தில வகைகளாக இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம இந்த அனர்த்தத்தை எல்லாத்தையும் தவிர்க்கணும். தவிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நன்மையும் என்ன செய்யும் பாரு உமா இல்லையா. இந்த இவ்வளவு அனர்த்தத்தை நாம தவிர்த்து கொண்டோம்னு சொன்னா, அல்லது இது பாதுகாப்பு பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, அல்லது இதை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யும், இந்த நன்மைகளை எல்லாம் அடைஞ்சு கொள்ளலாம். இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க, போயிட்டு அந்த அனர்த்தத்தையும் அது மாதிரி அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பு பெறதன் மூலமான நன்மைகளை, அந்த விஷயங்களை நாம கட்டுப்படுத்தினோம்னா அல்லது குறைத்தோம்னு சொன்னா இந்த விஷயங்கள் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும்ங்கிற விஷயத்துக்கு நாம வரலாம். இந்த சுருக்கத்துக்கு நாம வரலாம். அடுத்த விஷயத்துக்கு போகும். நாம் அடுத்த விஷயம், முக்கியமான அடுத்த அடுத்த முக்கியமான தலைப்பு தான் என்ன, அனர்த்த முகாமைத்துவம். தலைப்பு அனர்த்த முகாமைத்துவம். அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முதல் சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்னண்டா, இப்ப ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறோம், ஒரு ஃபேக்டரியில என்ன செய்யறோம், வேலை செய்யறோம். அந்த ஃபேக்டரியில என்ன கூடுதலாக வெட்டுற கருவிகளை பாவிக்கிறது, கூடுதலாக என்ன செய்யறது, வெட்டும் கருவிகளை பாவிக்கிறது. கிரைண்டர், கத்தி அப்படியான விஷயங்கள் என்ன செய்வாங்க, பாவிப்பாங்க. கூடுதலாக வெட்டுற கருவிகள் என்ன பாவிக்கிற ஒரு இடம், வெட்டும் கருவிகளை பாவிக்கிற இடம். சரிதானே, இதுக்கு வாங்க. இப்ப இந்த வெட்டும் கருவிகளை கூடுதலாக பாவிக்கிற இடத்துல என்ன ஆபத்து ஏற்படலாம். நம்ம கைகளை கொண்டு என்ன செய்யறோம், உதாரணத்துக்கு என்ன வச்சிடலாம், இந்த மரம் அறுக்கிற அந்த இது இருக்குதானே, ஃபேக்டரி அல்லது மால் அப்படின்னு சொல்லும், மரம் அறுக்கிற இது. அந்த மரம் அறுக்கிற அந்த இடத்துல கூடுதலாக வெட்டும் கருவிகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. கூடுதலாக வெட்டும் கருவிகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த வெட்டும் கருவிகள் மூலம் கைகளுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறது, கைகளுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வெட்டும் கருவிகள் மூலம் கைகளுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கிளவுஸ், கனமான கிளவுஸ்
அப்படியான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. ஓமா இல்லையா? கனமான கிளவுஸ் அதுகளை பயன்படுத்துவாங்க. லைக் வெட்டு முறையை ஏற்படுறதுக்கு ஏற்படுற ஆபத்தை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? கிளவுஸ் என்ன பயன்படுத்துவாங்க? கையுறைகள் என்ன தடிமனான கையுறைகள் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. இந்த தடிமனான கையுறைகளை பயன்படுத்துறதுல நோக்கம் என்ன? ஒன்று இந்த ஆபத்து இடம்பெறது என்ன செய்யறது? தடுக்கிறது. என்ன தடுத்தல், அதாவது என்ன வெற்ற கருவிகள் பயன்படுத்துற இடத்துல நம்ம கனமான கையுறையை போட்டோம்னு சொன்னா கை வெட்டுப்படுறது என்ன செய்யலாம்? நாம தடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கனமான கையுறைகளை இவங்க பயன்படுத்தலாங்க. அல்லது குறைக்கிறது. ஏன் அந்த கிளவுஸை போடுற இடத்துல போடாம நீங்க வேலை செய்ய வெட்டுப்பட்டீங்கன்னா விரல் என்ன செய்யும்? முழுமையாக வெட்டுப்படும். விரல் முழுமையாக வெட்டுப்பட்டு துண்டாகும். அதே நீங்க கிளவுஸ் போட்டு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா தவறுதலாக, ஆபத்துங்கிறதா தானே, விபத்துங்கிறதா தானே, அனர்த்தம்ங்கிறதா தானே, ஒரு தவறுதலாக ஒரு விஷயம் நடக்கக்குள்ள ஏற்படுற ஆபத்து என்ன செய்யலாம்? குறைக்கலாம். தவறுதல். இப்ப நீங்க கிளவுஸ் போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னா சம்டைம் உங்களோட கை வெட்டுப்படுது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தீங்கன்னு சொன்னா விரல் என்ன செய்யாது? துண்டாக போகாது. சின்ன ஒரு காயத்தோட என்ன செய்யும்? தப்பும். ஒன்று என்ன செய்யும்? கை வெட்டுப்படுறத முழுமையாக தடுக்கிறத ஒரு நோக்கமாக இருக்கும். மேக்சிமம் என்ன செய்யும்? நாம அதை தவிர்ந்து கொள்றது. இந்த வெட்டங்கரைகள் பயன்படுத்துற இடத்துல நாம் என்ன செய்யணும்? தடிமனான கையுறைகளை பயன்படுத்துறோம். அதுல நோக்கம் என்ன? கை வெட்டுப்படுறத தடுக்கிறது. கை வெட்டுப்படுறத தடுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நோக்கம் என்ன? குறைத்தல். குறைத்தல்னு சொன்னா என்ன? கை வெட்டுப்படுற ஆபத்தை என்ன செய்யறது? குறைக்கிறது. உதாரணம் விரல் துண்டாகாது, ஆனா காயம் வரும். கிளவுஸ் போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னா சம்டைம் வெட்டுப்பட்டால் விரல் துண்டாகாம என்ன செய்யும்? காயம் வரும். அப்ப அந்த ஆபத்தை உண்டு தடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த ஆபத்து வார வீதத்தை நினைஞ்சிருக்கேன், குறைச்சிருக்கேன். அந்த ஆபத்தால வர தாக்கத்தை என்ன செய்யறோம்? குறைக்கம். இதுல நோக்கம். இப்ப இந்த ஆபத்து ஏற்பட்டுச்சு, சம்டைம் என்னஞ்சிட்டோம், இப்ப இந்த கை வெட்டுப்பட்டுச்சு, ஆபத்துக்கு புறவு என்ன? ஆபத்தின் பின் இந்த கை வெட்டுப்பட்டுச்சு. இந்த கை வெட்டுப்பட்டால் முதல்ல என்ன செய்வோம் நாம? ரைட், அங்க என்ன செய்யும்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும். குயிக்கா வந்து என்ன செய்யறோம்? டக்குன்னு மருந்தை போட்டு அந்த ரத்தத்தை துளைச்சி கழுவி போட்டு அந்த ரத்தம் ஓடாம டக்குன்னு பெண்டேஜ் போடுவோம். ஓமா இல்லையா? டக்குன்னு என்ன செய்யறோம்? பெண்டேஜ் போடுறோம். டக்குன்னு என்ன செய்வோம்? இதுக்கு பெண்டேஜ் போடுவோம். செய்யறோம் பெண்டேஜ் போடுறோம். எதுக்கு? வெட்டப்பட்ட காயத்துக்கு. காயம். பாருங்க பிள்ளைகள், வெற்ற கருவிகள் பயன்படுத்தப்படுறதுல நாம் என்ன செய்யறோம்? தடிமனான கையுறைகளை பயன்படுத்துறோம். அதுக்கு நோக்கம் என்ன? ஒன்று வெட்டுப்படுறதை தடுக்கிறது. அது மாதிரி அதையும் தாண்டி வெட்டுப்பட்ட வார ஆபத்தை என்ன செய்யுது? குறைக்கிறது. இதுக்காக கையுறைகளை பயன்படுத்துறோம். இதெல்லாம் தாண்டி வெட்டுப்பட்டா அடுத்த கட்டம் என்ன செய்யறோம்? நாம வெட்டுப்பட்டு ஆபத்து ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? வந்து டக்குன கையை தொலைச்சி இது செஞ்சு ரத்தத்தெல்லாம் தொலைச்சி ஒரு பெண்டேஜ் போடுறோம். ஏன் பெண்டேஜ் போடுறோம்? என்ன காரணம் பெண்டேஜ் போடுறதுக்கு? என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஆபத்து ஏற்பட்டதுக்கு பிறகு நாம பெண்டேஜ் போடாம விட்டோம்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யும்? தொடர்ச்சியாக ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி கிருமி தொற்று ஏற்படும். இப்படியான விஷயங்கள் ஏற்படும். அப்ப பாதிப்பு கூட. அப்ப பெண்டேஜ் போட்டோம்னு சொன்னா ரத்த ஓட்டம் கட்டுப்படுத்தப்படும், கிருமி தாக்கம் என்ன செய்யுது? குறைக்கப்படுது. அப்ப ஆபத்துக்கு பின்னர் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்தல் அல்லது குறைத்தல். ஏதோ ஒன்று தடுத்தல் அல்லது குறைத்தல். பாருங்க, வெற்ற கரியை பயன்படுத்துறோம், அந்த தடிமனான கையுறைகளை பயன்படுத்துறோம். ஏன்? கை வெட்டுப்படுங்கிறதுக்காக. அப்ப தடிமனான கையுறைகளை பயன்படுத்தி வெட்டுப்படுறதை தடுக்கும் அல்லது குறைக்கும். அவங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி கை வெட்டுப்பட்டா பெண்டேஜ் போடுறோம். ஏன் பெண்டேஜ் போடுறோம்? அந்த அவர்கள் பெண்டேஜ் போடாம தொடர்ச்சியாக ரத்தம் கிருமி தொற்று ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? பெண்டேஜ் போடுறோம். அப்ப என்ன? ஆபத்துக்கு பின்னர் ஏற்படுற பாதிப்புகள் என்ன செய்யறது? தடுக்கிறது. தானே. இதுதான் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு வரைவிலக்கணம். இதுதானே அனர்த்த முகாமைத்துவத்துக்கு வரைவிலக்கணம். என்ன வரைவிலக்கணம்? டியூட்ட பாருங்க அல்லது சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சொல்லலாம்? அனர்த்த முகாமைத்துவம் எனப்படுவது
அனர்த்தம் ஒன்று இடம்பெறுவதை தடுத்தல் அல்லது குறைத்தல். என்ன தடிமான கையுறைகளை தடிமான கையுறைகளை பயன்படுத்தலாம் எதுக்காக? தடுக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக. ஆபத்தை தடுக்கிறது அல்லது குறைத்தல். அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதை தடுத்தல் அல்லது குறைத்தல். அத்துடன் ஆபத்து ஏற்பட்ட பின்னர் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்தல். அப்ப அனர்த்தத்திற்கு முன் தடுத்தல் அல்லது குறைத்தல். அனர்த்தத்திற்கு பின் அல்லது ஆபத்து அனர்த்தத்துக்கு பின் பாதிப்புகளை குறைத்தல். இதுவே அனர்த்த முகாமைத்துவம் எனப்படும். அப்ப எப்பயும் என்ன செய்யப்படா, அந்த வரைவிலக்கணம் எல்லாம் ஞாபகத்துல நிக்கணும். என்ன செய்யறது? ஆபத்துக்களை தடுத்தல் அல்லது குறைத்தல், அத்துடன் ஆபத்து ஏற்பட்ட பின்னர் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தல். இதுதான் அனர்த்த முகாமைத்துவத்துடைய வரைவிலக்கணம். அனர்த்த முகாமைத்துவம் சொல்றது என்ன? இதுதான். ஒரு ஆபத்து ஏற்படுறது என்ன செய்யறது? நாம தடுக்கிறது அல்லது குறைக்கிறது. அதையும் தாண்டி ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு, அந்த ஆபத்துல பாதிப்பு என்ன செய்யறது? நாம குறைக்கிறது தான் அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். அந்த அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடு 3 படிமுறைகளை கொண்டிருக்கும். 3 படிமுறைகள், பிரதானமாக 3 படிமுறைகள். முதலாவது அனர்த்தங்களை இனங்காணல். அடிக்கடி கேள்விக்கு வர விஷயம், கொஞ்சம் அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. அனர்த்தங்களை இனங்காணல். இரண்டாவது மதிப்பீடு செய்தல். மூன்றாவது கட்டுப்படுத்தல். ரைட். இப்ப பாருங்க, அனர்த்தங்களை இனங்காணல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்தல். இது 3 தான் அனர்த்த முகாமைத்துவத்துல படிமுறை. உதாரணமாக நாம பார்ப்போம். இப்ப வீடு இருக்கேன், ஒரு வீடு இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துல பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. இப்படி ஒரு பள்ளம் என்ன செய்யுது இருக்கு. சரி, பள்ளமும் தேவையில்லை, பள்ளம் கீழது கொஞ்சம் சிக்கல் தானே. ஸோ உங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துருக்கு. அந்த மரம் விழுந்து இதான் நம்மளோட தரை, இது உங்களோட வீடு இருக்கிற ஏரியா. ரைட். இப்படி இருக்கு. இடத்துல பெரிய ஒரு மரம் ஒன்று இருந்து, பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருந்து விழுந்து, இப்ப அந்த மரம் முறிஞ்சு விழுந்து அந்த மரத்துல அடி மரம் மட்டும், இப்படி சின்ன ஒரு மரம் மட்டுமே என்ன செய்யுது, இது துண்ணொண்டு இருக்கு. இப்ப பாருங்களோட வீட்டை சின்ன தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கிற. இப்ப இதோட வீட்டு வாசல், இதுல ஒரு மரம் முறிஞ்சு விழுந்து ஒரு கணக்கான உயரத்துல, உங்களோட இடுப்புல உயரத்துக்கு ஒரு மரக்கட்டை இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், இப்ப இந்த மரக்கட்டையால என்ன ஆபத்து வரும்? முதலாவது பிள்ளைகள் ஓடி தெரியுதோ, மரக்கட்டை ஆபத்துங்கிறத முதலாவது என்ன செய்வீங்க? நீங்க இனம் காண்பீங்க. ஓமா இல்லையா? இந்த மரம் இருந்தீங்கன்னா காலில் கிடரும், இப்படியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆபத்தாக இனம் காண்பீங்க. இது ஒரு ஆபத்தாக என்ன செய்வீங்க? இனம் காண்பீங்க. இனம் கண்டுட்டீங்களா? முதலாவது செயற்பாடு முடிச்சு. இது ஒரு ஆபத்து அப்படின்னு. இது ஒரு மெல்லிய ஒரு மரம் காலில் பட்டாலும் என்ன செஞ்சிடும்? முறிஞ்சி வர ஒரு மரம், ஒரு கம்பு துண்டு. இது ஒரு ஆபத்தாக நீங்க பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இது ஒரு பெரிய ஒரு இந்த சைஸ்லயே ஒரு அடிக்கட்ட மரம். அப்ப இது என்ன செய்றீங்க? ஒரு ஆபத்தாக இனங்காண்பீங்க. இனங்கண்டாச்சு, ஆபத்தாக இனங்கண்டாச்சு. ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இதால என்ன ஆபத்து வரும் யோசிக்கிறீங்க, பாக்குறீங்க. ரைட். என்ன ஆபத்து வரும்? இரவையில வெளிச்சம் இல்லாத நேரத்துல வரக்குள்ள என்ன செய்யலாம்? இதுல மோதலாம், கால் இடரப்படும். அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம், சின்ன ஆக்கள் இருக்கிற இடம், அவங்க விளையாடவும் செய்யலாம், விழலாம். அப்ப என்ன செய்யலாம்? முதலாவது என்ன? வெளிச்சம் இல்லாத நேரத்துல விழக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? நம்ம இதுல இடறி விழலாம். அதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம் என்ன? சின்ன பிள்ளைகள்
விழக்கூடிய சந்தர்ப்பம் இப்படி நிறைய ஆபத்துகள் நாம சொல்லிட்டு போலாம். இப்படி ஆபத்துக்கள் இருக்கிறது என்ன செய்றீங்க, ரைட் பாக்குறீங்க. அதுதான் என்ன மதிப்பீடு செய்தல். அதுதான் மதிப்பீடு செய்தல். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை போப்புறோம். ஒன்று என்ன செய்வோம், இதுக்கு ஆக்களை கொண்டு வந்து இந்த மரத்தை அடியால் என்ன செய்யணும், புடுங்கி கீழ இருந்து மடு தோண்டி இந்த அடிக்கட்டைய புடுங்கி என்ன செய்யணும், அகற்றுவோம். அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம், ஒரு வேலி அடிக்கலாமே. அப்படி இல்லாட்டி ஒரு வேலி, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி, சின்ன பிள்ளைகள் இடராத மாதிரி, ஆக்கள் வராத மாதிரி, விளங்காத மாதிரி என்ன செய்யணும், இப்படி ஒரு வேலியை கம்ப நாட்டி இதை சுற்றி என்ன செய்யணும், இப்படி கம்புகளை நாட்டி ஒரு வேலியை செய்யணும். இதன் மூலம் நீங்க என்ன, உங்களோட பர்பஸ் என்ன, உங்களோட நோக்கம் என்ன, இந்த வேலி அடிக்கிறது மூலம் வார ஆபத்துக்களை கட்டுப்படுத்தல். வார ஆபத்துக்கள் என்ன செய்யறது, கட்டுப்படுத்தல். அப்ப முதலாவதாக இந்த மரத்தை ஒரு ஆபத்தாக என்ன செஞ்சீங்க, இனங்கண்டம். அப்ப அனர்த்தங்களை இனங்காணுதல். அதுக்கப்புறம் மதிப்பீடு செஞ்சேன், ரைட் என்ன ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செஞ்சேன். என்ன வெளிச்சம் இல்லாத டைம்ல விழலாம், சின்ன பிள்ளைகள் இடறி விழலாம், இப்படி ஆபத்துக்களை இனங்கண்டம். அதுக்கப்புறம் மதிப்பீடு செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், இந்த ஆபத்துக்களை கட்டுப்படுத்துறவங்க என்ன செய்யணும், ஒன்று மரத்தை பிடுங்கி அகற்றணும், அப்படி இல்லாட்டி சுத்தி இந்த மரத்தை சுத்தி என்ன செய்யணும், ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபத்தை கட்டுப்படுத்தினீங்க. இதுதான் அனர்த்த முகாமைத்துவத்துல 3 ஸ்டெப்ஸ். அப்புறம் அனர்த்தத்தை இனங்காண்போம், அதுக்கப்புறம் அந்த அனர்த்தத்தை மதிப்பீடு செய்வோம், அதுக்கப்புறம் அந்த அனர்த்தத்தை என்ன செய்வோம், கட்டுப்படுத்தல். அந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்துவோம். உதாரணமாக இப்ப இது நாம வீட்டு சூழலை வச்சு சொன்னோம். ஒரு உயர்ந்த கட்டிடம், ஒரு உயர்ந்த கட்டிடம், இப்படி பெரிய ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்துல கட்டுமான வேலைகள் நடக்குது. கட்டுமான வேலைகள் என்ன செய்யுது, நடக்கக்கூட இப்ப இந்த மேல் தளத்துல ஒரு ஆள் வேலை செய்யறாங்க, 50 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இது தரை, இது என்ன தரை. இப்ப நீங்க வாரீங்க, வந்து ஒரு இன்ஜினியர், நீங்க ஒரு இன்ஜினியர் பாக்குறீங்க, ரைட் முதலாவது அனர்த்தத்தை இனம் காண்பீங்க. என்ன அனர்த்தத்தை இனம் காண்பீங்க, இவர் மேல இருந்து என்ன செய்யலாம், கீழே விழலாம், மேல இருந்து கீழே விழலாம். அனர்த்தத்தை இனம் காண்பீங்க, என்ன செய்யுது, கீழே விழுதல். இது ஒரு அனர்த்தமா இல்லையா, கீழே விழுதல். மேல ஆட்டோக்குள்ள வேலை செய்யறாங்க, கீழே விழுதல்ங்கிற ஒரு அனர்த்தத்தை இனங்காண்பு. இவரு கீழே விழுந்தா என்ன நடக்கும், ஒன்று ஆள் என்ன செய்வார், மறுகையா என்ன ஆள் ஒன்று இல்லாம போவார், செத்து போவார், அல்லது ஒரு பாரி ஆபத்து ஏற்படலாம். அந்த ஆபத்து ஏற்பட்டீங்கன்னா கம்பெனிக்கு என்ன நிறைய பிரச்சனை வரும், இந்த நீங்க அந்த நிறைய படங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். அது ஒரு தொழிலாளி வந்துட்டு ஆபத்துக்கு உட்பட்ட உடனே அந்த பிரச்சனைகள் வர, அந்த சிவாஜி படத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப கம்பெனிக்கு என்ன செய்யும், பிரச்சனை வரும், மதிப்பீடு செய்றீங்க. அனர்த்தத்தை பார்த்துட்டீங்க, கீழே விழுறது, அவர் கீழே விழுந்தா என்ன நடக்கும், என்ன கம்பெனிக்கு பிரச்சனை வரும், அவர் சாகுவாரு, அல்ல அவர் கை காலுடையும், அப்ப நிறைய பண விரயம் நடக்கும், நேரம் பிரச்சனையாகும். இப்படி என்ன செய்றீங்க, மதிப்பீடு செய்றீங்க. கீழே விழுதுங்கிறத இனங்காண்றீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, இதை மதிப்பீடு செய்றீங்க. இதால வார ஆபத்து என்னங்கிறத மதிப்பீடு செய்றீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போறீங்க, ரைட் ஒன்று என்ன, சேஃப்டி நெட் அடிக்கிறது. அவர் சம்டைம் விழுந்தா என்ன, அவரை எப்படி காப்பாற்றலாம், எப்படி தடுக்கலாம், அந்த ஆபத்துக்களை எப்படி குறைக்கலாம். ஒன்று என்ன, சேஃப்டி நெட். ஆகுல சேஃப்டி நெட் அடிக்கிறது. அவங்க விழுந்தாலும் இந்த நெட்ல வந்து என்ன செய்வாங்க, விழுவாங்க அப்படின்னு சேஃப்டி நெட் அடிக்கிறது. அல்லது இதை சுத்தி என்ன செய்யறது, வெள்ளத்துல ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கிறது. கட்டுறதுல தொங்கல்ல பாதுகாப்பு வேலி, இந்த தொங்கலுக்கு என்ன செய்யலாம், ஆக்கள் வந்து விளையிலாம பாதுகாப்பு வேலி அடிக்கிறது. அதே மாதிரி சில சமிஞ்சைகளை என்ன செய்யறது, சில சிக்னல்களை வைக்கிறது. இதுதான் தொங்கல் அப்படின்னு சொல்லி லைட் பூட்டி ஒரு சிக்னல் வைக்கிறது. இந்த தொங்கல் லைட் பூட்டி சிக்னல், இப்ப இரவையில வேலை செய்யப்போல தொங்கல் விளங்கல சிக்னல்களை வைக்கிறது. அப்ப இது என்னது, ஆபத்தை கட்டுப்படுத்தல். சிக்னலை வச்சு என்ன செய்யலாம், கட்டுப்படுத்திருக்கும். நெட் பூட்டி கட்டுப்படுத்துறான், இங்க வேலிகள் அமைச்சு கட்டுப்படுத்துறான். முதலாவதாக நாம் என்ன செஞ்சோம், அனர்த்தத்தை இனங்கண்டம். என்ன அனர்த்தம், இங்க இருக்கிறார்கள் கீழே விழலாம் அனர்த்தத்தை இனங்கண்டம். அதுக்கப்புறம் மதிப்பீடு செஞ்சோம், அதனால வார பாதிப்புகள் என்னங்கிறத மதிப்பீடு செஞ்சோம். அதே பிறகு அந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்தினேன், சேஃப்டி நெட், சிக்னல், அதே மாதிரி லைட்டுகளை வச்சு என்ன செய்யணும் சொல்லி இந்த வேலிகளை அடைக்கிறது மூலம் இந்த அனர்த்தம் ஏற்படுறதை நாம கட்டுப்படுத்தியிருக்கோம் விஷயங்கள். இதுதான் இந்த அனர்த்த முகாமைத்துவம். இதுதான் அனர்த்த முகாமைத்துவம். பாருங்க, அனர்த்த முகாமைத்துவம் ஏற்படுவது அனர்த்தம் ஒன்று இடம்பெறுவதை தடுத்தல் அல்லது குறைத்தல், அத்துடன் அனர்த்தம் இடம்பெற்ற பின்னர் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தல். இதுதான் அனர்த்த முகாமைத்துவம். அந்த அனர்த்த முகாமைத்துவத்துல
படிமுறை என்ன? அது அனர்த்த முகாமைத்துவத்தை எப்படி மேற்கொள்வோம்? அனர்த்தங்களை இனங்காண்போம், மதிப்பீடு செய்வோம், கட்டுப்படுத்துவோம். அப்ப இவர் இங்க விடுவார்னு சொன்னா இவருக்கு நம்ம கட்டாயம் என்ன செய்யும்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் வச்சிருப்போம். அவர் விழுந்தார்னு சொன்னால் இந்த சேஃப்டி நெட் என்னதுக்கு வச்சிருப்போம்? அவர் விழுந்தால், விழுறதுக்கு முதல் இல்லையே, விழுந்தால் இந்த சேஃப்டி நெட் பாதுகாக்கும். அப்ப அந்த ஆபத்தை கட்டுப்படுத்தும். அப்ப என்ன செய்யும்? கட்டுப்படுத்தும். அப்ப 3 படிமுறைகளை கொண்டதுதான் இந்த அனர்த்த முகாமைத்துவம். இனங்காணல், மதிப்பீடு செய்தல், கட்டுப்படுத்தல். நல்லா வழங்கி வச்சுக்கொள்ளும். இது அடிக்கடி கேள்விக்கு வர ஒரு விஷயம். இப்ப பாருங்க பிள்ளையே, இப்படியான அனர்த்தங்களை நாம எப்படி தடுத்து கொள்ளலாம்? இப்படி ஒரு வேலை தளத்துல ஏற்படுற அனர்த்தங்களை எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி, வேலை தளங்கள்ல ஏற்படுற அனர்த்தங்களை எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒன்று இது சம்பந்தமா பணியாளர்கள் பொறுப்பு இருக்கணும். பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், அதுக்கு என்ன செய்யணும்? பொறுப்பாக இருக்கணும். ஒரு பொறுப்பு எடுத்து நான் என்ன செய்யணும்? சரியாக சேஃப்டி மெசர்ஸை நான் பின்பற்றி என்ன செய்யணும்? வேலை செய்யணும்ன்ற ஒரு மனநிலைக்கு வரணும். அதே மாதிரி தொழில் வழங்குனர்களும் என்ன செய்யணும்? அவங்களுக்குரிய சப்போர்ட்டை பண்ணணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்குரிய விஷயங்களை கட்டாயம் மேற்கொள்ளணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வேலை மோட்டிவ்ல வேலைத்தல் அனர்த்தங்கள் கட்டுப்பாடுகள்ங்கிற தலைப்புக்கு கீழே அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது விஷயம் வந்து நாம பேசின மாதிரி பணியாளர்கள் இருக்காங்க தானே, பணியாளர்களின் பொறுப்புகள். முதலாவது என்ன? பணியாளர்களின் பொறுப்புகள். பணியாளர்களின் பொறுப்புகள் என்னத்துல? வேலை தளத்தில் ஏற்படுற ஆபத்தை குறைக்கிறதுக்கு அல்லது தடுக்கிறதுக்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு பணியாளர்கள் என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன பொறுப்புகள்ல அவங்க கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்துகிட்டு பாதுகாப்பு உடைகள் அணிகள் என்ன செய்யுது? அணிகிறது. முதலாவது பாதுகாப்பு உடைகள் அணிகளை அணிதல். சரிங்க, பாதுகாப்பு உடைகள் அணிகளை அணிதல். பாதுகாப்பு உடைகள் அணிகளை அணிதல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, உதாரணமாக இப்போ ஒரு கெமிக்கல் லேப்ல வேலை செய்வார் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் லேப் கோட் போட்டிருப்பாரு. லேப் கோட் என்ன செய்வாரு? போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறார், அந்த மெக்கானிக் ஏற்ற மாதிரியான உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கணும்? அவரை போட்டிருக்கணும். அதே மாதிரி கரண்டோட வேலை செய்யறவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் கிளவுஸ் போட்டிருக்கணும். கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? கிளவுஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி ஷூ போட்டிருப்பாரு. அப்படியான பாதுகாப்பு உடைகள் அணிகள். அந்த அணிகள் சொல்றதா ஷூ, கண்ணாடி, ஹெல்மெட், இதுகள் அவர் என்ன செய்யணும்? கட்டாயம் போடணும். இதன் போடுறதன் மூலம் அவரு பாதுகாப்பு பெற்றுக்கொள்வார். அந்த ஆபத்துக்கள் இருந்து என்ன செய்வார்? அவரு அதை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு விஷயம் வர. அதை நாம் ஏற்கனவே இதை முன்னுக்கும் பார்த்திருக்கோம். அதனால நான் பெருசா என்ன செய்யல, இத சொல்லல. இரண்டாவது, அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்ற. என்ன? அறிவுறுத்தல்களை பின்பற்றல். அறிவுறுத்தல்களை பின்பற்றல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீங்க பார்த்தீங்களா, சில கம்பெனிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ஒரு சமினி காட்டிருப்பாங்க. இப்படி காட்சி நெருப்பு மாதிரி இப்படி காட்டிருப்பாங்க. அப்ப இது என்ன? குயிக்காக தீப்பற்றக்கூடிய பொருள். அப்ப இந்த பொருள் பக்கத்துல போயிருந்து சிகரெட் அடிக்கிறது. இந்த பொருள் பக்கத்துல இருந்து என்ன செய்யறது? இந்த சமிஞை இருக்கும் இடத்துல அது பக்கத்துல என்ன செய்யுது? சிகரெட் அடிக்கிறது. அதாவது சொல்லுவாங்க, இங்கே குப்பை போடாதீர்கள், இந்த போர்ட் போட்டிருக்கும், அவடத்துல என்ன செய்யும்? குப்பை நிறைய குமிஞ்சிருக்கும். அப்ப இங்க குப்பை போடுங்கன்ற மாதிரி தான் அது அர்த்தம் சொல்லி அதை நம்ம அந்த ஒவ்வொருத்தர மைண்ட் செட் இருக்கு தானே, அப்படி இருக்கு. அப்ப அப்படி அந்த சமிஞ்சைகள் என்ன செய்யுது? பின்பற்றுறது. அதே மாதிரி கூடுதலான ஹை வோல்டேஜ் கரண்ட் வர ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில எல்லாம்
போர்ட் போட்டிருப்பாங்க, நீங்க என்ன செய்யணும், உள்ளுக்கு நுழைய வானா, பக்கத்துல போவானா அப்படின்னு சொல்லி. அந்த அந்த அறிவுறுத்தல்கள் என்ன செய்யறதில்ல, சரியாக பின்பற்றுறதில்ல, சரியா என்ன செய்யல பின்பற்றல. அவங்க சரியா அதை பின்பற்றுறது மூலம் என்ன செய்யலாம், ஆபத்துக்களை அவங்க தவிர்த்து கொள்ளலாம், ஆபத்துக்களை என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக வேலையின் போது வீணான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளல். மூணாவது, வேலையின் போது வீணான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளல். வேலையின் போது வீணான செயற்பாடுகளை தவிர்த்தல். வேலையின் போது வீணான செயற்பாடுகளை தவிர்த்தல். அதாவது என்னன்னு சொன்னா, வேலையில சரியா போக்கஸ் பண்ணாம இருக்கிறது. அது ஒரு நல்ல உதாரணம் ஒன்று எங்களோட லைஃப்ல நடந்துச்சு. இப்போ நான் ஒரு ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யற டைம், ஒரு கெமிக்கல் லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல இப்படிதான் ஒரு 10 பேர் இருக்கும் லேப்புக்குள்ள, பெரிய லேப் உண்டு, வஜ்ரட் யூனிவர்சிட்டியில தான். வஜ்ரட் யூனிவர்சிட்டியில தான் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வேலை செஞ்சேன் ரிசர்ச்சரா. அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல என்னோட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 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 ஆள், சரிதானே, அதை நான் பேர் சொல்ல விரும்பல. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, போய் அசிட் போத்தல் எடுத்துட்டு வர சொன்னேன். அசிட் போத்தல், அசிட் போத்தல் வந்துட்டு தெரியும், HCl, ஹைட்ரோ குளோரிக் அமிலம். ஹைட்ரோ குளோரிக் அமிலம், HCl. இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க, அசிட் அடிக்கிறது, முட்டையில ஒன்று அசிட் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படி ஒரு ப்ரௌன் கலர் போத்தல்ல தான் வரும், பெரிய ஒரு ப்ரௌன் கலர் போத்தல்ல தான் வாரது. 2.5 லிட்டர் வரும். 2.5 லிட்டர் என்ன செய்யும் வரும், கண்ணாடி போத்தல். என்னது, கண்ணாடி போத்தல். ஏன் அசிட் வந்துட்டு பிளாஸ்டிக்ல கொண்டு வரலாமா, இல்லையே, கண்ணாடி தான் கொண்டு வருவாங்க. சூரிய ஒளியிலையும் என்ன செய்யும், அது தாக்கத்துக்கு உட்படுறது ப்ரௌன் கலர் போத்தல்ல ஃபுல்லா கவர் பண்ணி ரெஜி ஹோமன் அடிச்சு தான் வரும். அப்ப அவர் அந்த அசிட் போத்தல் எப்படி எடுத்துட்டு வந்தவர், எடுத்துட்டு வந்த கலைச்சி காய்ச்சி தான் வந்து அங்க இருந்தாங்க. இங்க பார்த்து நிக்க மாலை எங்கள்கிட்ட கலைச்சி காய்ச்சிட்டு தான் வந்தால் டக்குன்னா கால் இடறிச்சு. ஏன்னா கால் இடறிச்சு, கால் இடறினா யோசிச்சு பாருங்க, அசிட் போத்தல் கீழே விழுந்தா என்ன நடக்கும். 2.5 லிட்டர் ஒரு சொட்டு அசிட் கையில விழுந்தாலே என்ன செய்யும், இடத்துல காயம் பருந்த அதையே பொத்துட்டு என்ன செய்யும் போகும். ஒரு சொட்டு அசிட், அதாவது செறிவானது 99% செறிவான அசிட் இதுல விழுந்தீங்கன்னு சொன்னா அந்த கையை என்ன செய்யும், இப்படி பொத்துட்டு போற அளவுக்கு காயம் வரும், அவ்வளவு பாதிப்பை ஏற்படுது. 2.5 லிட்டர் அசிட் அதை இப்படி கொண்டு வந்தவர் கால் கதைச்சிட்டு தான் வந்த கழிச்சு இடறிட்டார். கால் இடறினா எங்களுடைய எல்லார இதயமும் ஒரு கணம் என்ன செஞ்சு அப்படியே நின்றி, எல்லார இதயமும் ஒரு கணம் நின்றி. 2.5 லிட்டர் அசிட் போத்தல், கண்ணாடி போத்தல் கீழே விழுந்து உடைஞ்சா இருக்கிற அவ்வளவு பேர் கதையுமே என்ன புடிஞ்சு. ஏன் அசிட் போத்தல் உடனே உடனே என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுங்க. அவ பத்தி அதே மாதிரி அங்க இருக்கிற லெப்ல நெருப்பு பிடிச்சி லெப் பத்தி அப்படி பெரிய ஒரு ஆபத்தை என்ன செய்யும் ஏற்படுது. அப்ப ஒரு அசிட் போத்தல் உடைஞ்சிங்கன்னா பக்கத்துல இருக்கிற கெமிக்கல்ல தெரிவிக்கும், அந்த கெமிக்கல் என்ன செய்யும் வெடிக்கும். அப்படியே வெடிச்சு இருக்கிற எல்லாரும் பத்தி நேரம் நாங்க நினைஞ்சிருப்போம், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து எங்களை எல்லாத்தையும் அப்படி ஒரு ஆபத்து வந்துருக்கும். அது அவட நல்ல காலம் அவன் அசிட் போத்தல கீழே விடல, அசிட் போத்தல் என்ன செய்யல கீழே விழுறதுக்கு அவன் விடல, அவையும் விடல. அப்ப இடர்னவன் டக்குன்னு செஞ்சுட்டு அப்படியே அசிட் போத்தலை கட்டி பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டான். அதுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே என்ன செஞ்சு ஒரு மூச்சே வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்து நடந்து. அது ஏன் நடந்துச்சு, வேலையில கவனம் இல்லாதான். வேலையும் போது வீணான செயற்பாடல், வீணா சும்மா ஏற்றிட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அசிட் போத்தலை கொண்டு கதைச்சிட்டு வந்த செயற்பாடு தான் அந்த ஆபத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக அமைஞ்சு. அந்த ஆபத்து ஏதோ ஒரு வகையில நல்ல கொண்டு நடந்து அந்த ஆபத்துல இருந்து நாங்க தப்பினோம். அப்ப நாம் அந்த வீணான செயற்பாடுகளை செய்யறதன் மூலம் என்ன செஞ்சு கொள்ளலாம், வீணான செயற்பாடுகளை தவிர்ந்து கொள்றதன் மூலம் அதுல அந்த பாதிப்புகள் இருந்து நாம் என்ன செய்யலாம், தவிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி 4வது, வேலையை தொடங்கும் முன் இயந்திரங்களை பரீட்சித்தல். வேலையை தொடங்கும் முன் இயந்திரங்களை பரீட்சித்தல். பரீட்சித்தல் ரைட். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, நாம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அந்த மெஷின் சரியா வேலை செய்தா, சரியா இருக்கப்பட்டிருக்கா,
உதாரணத்துக்கு நாம எடுப்போம் இந்த கிரைண்டர் விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயத்தை நீங்க வெட்ட போறீங்க, ஒரு இரும்பு இதை வெட்டுறதுக்கு முதல் அந்த கிரைண்டர்ல போட்டிருக்கிற பிளேட் வந்துட்டு சரியாக பூட்டப்பட்டிருக்கா, சரியாக இறுவிருக்கா, ஏதாவது வெடிப்புகள் இருக்கா அப்படிங்கறத என்ன செய்யணும், கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். இல்லாட்டி என்ன செய்யும், சரி அது இருக்கப்படாது பிளேட் தெரிக்கும். அதே மாதிரி வெடிப்புகள் உள்ள பிளேட்டா இருந்தா பிளேட் உடைஞ்சு என்ன செய்யும், தெரிக்கும். ஆகவே ஒரு வேலையை செய்யறதுக்கு முதல் அந்த இயந்திரங்கள் என்ன செய்யும், நாம பரிச்சயித்துக் கொள்ளணும். அந்த இயந்திரம் சரியா இயங்குதா, எல்லாம் பூட்டப்பட்டிருக்கா, சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பரிச்சயித்துக் கொள்ளணும். அதே மாதிரி அஞ்சாவது வேலை முடிந்தது. வேலை முடிந்ததும் இயந்திரங்களை நிறுத்துதல். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனிக்கு, ஒரு ஃபேக்டரிக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இதை கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா இதை பின்பற்றி ஆகணும். என்னன்னு சொன்னா இப்ப நாம மறந்து விட்டுட்டு வந்துட்டோம்னா அது வேலை செய்யணும் என்ன செய்யும், வெப்பம் பிறப்பிக்கப்படும், ஹீட்டா. அந்த ஹீட் என்ன செய்யும், நெருப்பு உண்டாக்கலாம், பக்கத்திலேயே போட்டு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி மின் ஒழுக்குகள் என்ன ஷோர்ட், கரண்ட் என்ன செய்யலாம், ஷோர்ட் ஆகலாம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்ப ஒரு லெப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, ஹாட் பிளேட் அப்படின்னு சொல்றது. ஹாட் பிளேட் அப்படிங்கிறது அமைப்பில் இருக்கும். இது வந்துட்டு ஹீட் ஆகும், இது வந்துட்டு ஹீட் பண்ணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்றது, இதுல நம்ம வச்சு ஹீட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். இது கரண்ட்ல தான் வேலை செஞ்சிடும், கரண்ட்ல தான் என்ன செய்யும், வேலை செய்யும். இப்படி ஒரு சோக்கர்ல அடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க எல்லாம் ஹீட் பண்றது போடுறீங்க, கரண்ட் போயிடுச்சு. ஒரு 3 மணி அப்படி போடுறீங்க, கரண்ட் போயிடுச்சு. 5 மணிக்கு ஆஃபீஸை மூடிட்டு போகணும், 5 மணிக்கு ஆஃபீஸை மூடிட்டு போயிட்டீங்க. ஆனா இந்த சுவிட்ச் என்ன ஒன்ல தான் இருக்கு, 6 மணிக்கு கரண்ட் வருது. 6 மணிக்கு என்ன செய்யும், கரண்ட் வருது. நீங்க அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு வருவீங்க, லெப்புக்கு வருவீங்க. அதாவது 6 மணில இருந்து என்ன செய்யும், ஹீட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளவு தூரம் ஹீட் ஆகும். உதாரணம் நம்ம வீட்டு விஷயத்தை சொல்றோமே, கேஸ் அடுப்பு ஓ பண்றது, கேஸ் அடுப்பை சரியா ஓ பண்றது. கேஸ் அடுப்பு என்ன செய்யறோம், சரியா பார்த்து ஓ பண்ணணும். இல்லாட்டி என்ன செய்யும், கேஸ் லீக் ஆகி இருந்து ஒரு சின்ன ஒரு நெருப்பு பொறி போதும் என்ன அந்த ஊடு பத்தி எழும்புறதுக்கு. அப்போ ஒரு கம்பெனிக்கு போனா கட்டாயம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஆபீஸ போவீங்க தானே, கரண்ட் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையுமே சுத்தி பார்ப்பாங்க. எல்லா மெஷினும் ஓப்பன் பண்ணிருக்கா, எல்லாம் அன்பிளக் பண்ணிருக்கமா, பிளக்ல இருந்து இதுல இருந்து சொக்கெட்ல இருந்து கலட்டி இருக்கமான்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்த்து போட்டு தானே என்ன செய்வாங்க, ஆபீஸை மூடுவாங்க. வேலை முடிந்ததும் இயந்திரங்களை நிறுத்துதல்ங்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இதுவும் பணியாளர்கள் பொறுப்பு தான். இப்ப முதலாளி வந்து பார்த்து செய்ய மாட்டாரு, பணியாளர் தான் என்ன செய்யணும், இதை பார்த்து செய்யணும். 6வது வேலையில் முழு கவனம் செலுத்தல். வேலையில முழு கவனம் செலுத்துதல். அதாவது என்ன, நாம என்ன வேலை செஞ்சாலும் அதுல போக்கஸ் பண்ணி செய்யணும். படிக்கிறதா இருந்தா கூட எப்படி செய்யணும், பிள்ளைகள் உங்களோட முழு போக்கஸும் படிப்புல இருக்கணும். முழு போக்கஸும் என்ன செய்யணும், படிப்புல இருக்கணும். அதே மாதிரிதான் வேலையும் எப்படி சரியா போக்கஸ் பண்ணி அந்த வேலையிலே மைண்ட் வச்சு செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம வேலை செய்யக்குள்ள ரைட் இந்த பின்னரம் அங்க போகணும், ரைட் அங்க நாம போகணும் ஒரு மைண்ட் செட்ல அதை அந்த யோசனையில இந்த வேலை செஞ்சீங்கன்னா என்ன செய்யும், வெட்டுற மெஷின்ல வேலை செய்யறீங்க, யோசனை போகுது ரைட் இன்னைக்கு அங்க கல்யாணத்துக்கு போகணும் என்ன அப்படின்னு போகல, இங்க கை வைத்திரும். கல்யாணத்துக்கு போன வாடும் இல்லை, கை இருந்த வாடும் இல்லை. அப்ப என்ன, அந்த வேலையில முற்று முழுதாக கவனம் செலுத்தி என்ன செய்யணும், நாம செய்யணுங்கிற விஷயம். அப்ப இதுவும் என்ன பணியாளர்கள பொறுப்பு. இப்ப அந்த பணியாளர்களோட பொறுப்பு பாருங்க, அவங்க கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாப்பு உடைகள் அணிகிறது, அந்த மாதிரி அறிவுறுத்தல்களை பின்பற்றுறது, அடுத்த வேலைகள் போது வீணான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்றது, வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் இயந்திரங்களை பயிற்சிக்கிறது, அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கு பிறகு இயந்திரங்களை சரியாக நிறுத்துறது, அந்த மாதிரி வேலையில முழு கவனம் செலுத்தி வேலை செய்யறது. இது இவ்வளவு பணியாளர்கள பொறுப்புகளாக நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்த பொறுப்பு
பணி வழங்குனர்களின் பொறுப்பு. பணி வழங்குனர்களின் பொறுப்பு. அதாவது தொழில்தார பொஸ்மார்ல பொறுப்பு என்ன அப்படிங்கிறது என்ன? பணி வழங்குனர்களின் பொறுப்பு. பணி வழங்குனர்களின் பொறுப்பு. இந்த பணி வழங்குனர்களின் பொறுப்புல முதலாவது பாருங்க, உரிய பணிக்கு பொருத்தமான ஆட்களை நியமிக்கணும். முதலாவது என்ன? உரிய பணிக்கு பொருத்தமான நபர்களை நியமித்தல். உரிய பணிக்கு பொருத்தமான நபர்களை நியமிக்கிறேன்னு சொன்னா, ஓடாவி வேலை செய்யறதுக்கு ஓடாவியை தான், காப்பெண்டர் வேலை செய்யறதுக்கு காப்பெண்டரை தான் என்ன செய்யணும்? போடணும். ஓடாவி வேலைக்கு மேசனையும், மேசன் வேலைக்கு ஓடாவியையும் போட்டா வேலை நடக்குமா? நடக்காது. ஏதாவது ஆபத்துல என்ன செய்யும்? போய் முடியும். சம்பளம் குறைய வருது, இவர் கூலி குறைய காரணத்துக்காக என்ன செய்யுது? பொருத்தம் இல்லாத ஆக்களை போடுறது. அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். உரிய பணிக்கு பொருத்தமான நபர்கள் என்ன செய்யணும்? இவங்க நியமிக்கணும். அது முதலாவது விஷயம். இரண்டாவது, முதலுதவி பிரிவு என்ன செய்யறது? அமைக்கிறது. முதலுதவி பிரிவை அமைத்தல். முதலுதவி பிரிவை அமைத்தல். அதாவது என்ன? ஒரு ஆபத்து ஏற்பட்டுட்டு ஆபத்து ஏற்பட்டா அனர்த்த முகாமைத்துவத்துல முக்கியமான விஷயம் தான் என்ன? ஆபத்து ஏற்பட்டதுக்கு பிறகு வர பாதிப்பை குறைக்கிறது. அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யணும்? கட்டாயம் முதலுதவி பிரிவுங்கிறது இருக்கணும். மூன்றாவது, ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உடை அணிகளை வழங்குதல். இங்க பணியாளர்களை பொறுத்து என்ன? தரப்பட்ட உடை அணிகளை என்ன செய்யணும்? அவங்க அணியணும். அதே மாதிரி பணி வழங்குறது என்ன செய்யணும்? பாதுகாப்பு உடை அணிகளை வழங்கணும். இவங்க வழங்கினா தான் இவங்க அணிவாங்க. ஆமா இல்லையா? பணி வழங்குனர்கள் என்ன செய்யணும்? பொஸ்மாரு பொஸ் என்ன பொஸ் ரைட். இந்த பொஸ்மார் என்ன செய்யணும்? இவங்க இந்த சேஃப்டி உடுப்பு இதுகள் எல்லாம் அவங்களுக்கு பணியாளர்களுக்கு கொடுக்கணும். இவங்க ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, ஆபத்து ஏற்பட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? நேர விரயம், பண விரயம் எல்லாம் வரும். இதை தவிர்த்து கொள்றோம்னா அவங்க ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் பாதுகாப்பு உடை அணிகளை கட்டாயம் என்ன செய்யணும்? வழங்கணும். வழங்கப்பட்ட ஆடைகளை போடுறது பணியாளர்கள பொறுப்பு. ஆடைகளை வழங்குறது பணி வழங்குனர்களின் பொறுப்பு. நாலாவது, விபத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல். விபத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல். விபத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல் அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு புதுசா கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனில என்னென்ன மெஷினரிஸ், எப்படியான மெஷினரிஸ், இதுல எப்படி வேலை செய்யணும், என்ன ஆபத்துக்கள் வரலாம், அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? நெருப்பு பத்த வைக்க கூடாது. இந்த இடத்துல போய் கரண்ட் கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டா எப்படி நீங்க நடந்து கொள்ளணுங்கிற விஷயங்களை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது மாதிரி இருக்கிற ஊழியர்களுக்கும் என்ன செய்யணும்? அடிக்கடி அந்த விழிப்புணர்வுகள் செயலமர்வுகளை செமினார்ஸ்களை செஞ்சு அந்த ஆபத்து பற்றிய ஒரு என்ன சொல்றேன், எப்பயும் ஒரு அட்டென்ஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தணும். இதுவும் பணி வழங்குனர்களுக்கு பொறுப்பாக இருக்கு. ஐந்தாவது வந்துட்டு தீயணைகரிகளை பொறுத்தல். ஆபத்து பற்றிய விழிப்புணர்வு செய்யறாரு. ரைட். இங்க போனா நீங்க என்ன செய்யும்? இந்த இடத்துல இந்த வேலை செஞ்சீங்கன்னா நெருப்பு பத்தும், இது எரிபற்றக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாரு. ஆபத்துங்கிறது என்ன? திடீர்னு ஏற்படுறது, என்ன தெரியாம ஏற்படுறது. அப்ப நெருப்பு பத்தினால கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன இருக்கணும்? வெளியில ஒரு சவுண்ட் ஒன்று கட்டிக்கு, அதான் கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தேன். அப்ப என்ன பேசுறது கிளியர் இல்லாம இருக்கும் தானே கதாலத்திலே. அப்ப என்ன செய்யுது? நெருப்பு பத்துன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாருன்னு சொன்னா, அப்படி நெருப்பு
பத்தியான நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் தீயணை கருவிகளை பொருத்தணும். அதுக்குரிய வழிவகைகளை அவர் செஞ்சு வச்சிருக்கணும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆறாவது, மனித நடமாட்டத்திற்கு வேறு பாதைகள் அமைக்கிறது. பாதைகளை அமைத்தல், மனித நடமாட்டத்துக்கு வேறு பாதைகள் அமைக்கிறது. இப்ப கட்டுமான பணிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கள் போறதுக்குன்னு சொல்லி அந்த கட்டுமான பணியில மேல நிறைய விஷயங்கள் உயர்த்தப்படும், என நிறைய பாரம் தூக்கப்படும். அப்ப அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கிரைன் இருக்கு. அந்த கிரைன் ஒன்று வந்துட்டு என்ன செய்யுது, இப்படி ஒரு கிரைன் ஒன்று இதுல வந்துட்டு கேபிள் கட்டி இப்படி ஒரு பெரிய இது ஒன்று தொங்க பற்றி, இதுக்கு கீழே மனுஷன் போறது சேஃப்டியா இல்லையா? எப்பயும் அறந்து விடலாம், ஓமா இல்லையா? ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கிற இடத்துல, ஒரு ஆபத்துள்ள விஷயங்கள் இருக்கிற இடத்துல மனுஷன் போவாம ஆக்கள் நடமாடுறதுக்கு வேற யார் ரூட் வைக்கிறேன், அந்த ரூட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆபத்தான பொருட்கள் என்ன செய்யாது, மேலே வைக்கப்பட மாட்டாது, அதை தவிர்த்து கொள்வாங்க. அதே மாதிரி போற பணியாளர்களும் என்ன செய்வாங்க, சுதந்திரமாக பயம் இல்லாம நடமாடுவாங்க. ரைட், மேல ஒன்றும் இல்லை, தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழல்ல பணியாளர்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், நிம்மதியாக வேலை செய்யலாம். அதற்காக என்ன செய்வது, மனித நடமாட்டத்திற்கு பொருத்தமான பாதைகள், வேற பாதைகள் என்ன செய்வது, அமைக்கிறது. ஏழாவது, அவசர அறிவித்தல் அலாம்களை நிறுவுறது. அவசர அறிவித்த அலாம்களை நிறுவுதல், அலாரங்களை நிறுவுதல். உங்களோட டியூட்லையும் இருக்கு, அதாவது நான் சும்மா மேலோட்டமா எழுதுறேன். அதாவது என்ன, இப்ப நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்மோக் சென்சர் அலாம், புகை ஏற்பட்டுன்னு சொன்னா நெருப்பு அலாம், ஃபயர் அலாம்னு சொல்லுவாங்க. என்ன ஃபயர் அலாம், ஃபயர் அலாம், அலாரம் இல்லையே அலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஃபயர் அலாம். அதாவது என்ன, ஒரு புகை வந்தீங்கன்னு சொன்னா அந்த புகை மூலம் ஒரு சிக்னல் போய் என்ன செய்யணும், அந்த அலாரம் அடிக்கும். அப்ப எல்லாருக்கும் தெரியும், ரைட், நெருப்பு பத்த போகுதுன்னு சொல்லி உயிர்கள் என்ன செய்வாங்க, வெளியாகுவாங்க. ரைட், மிச்சம் போதில்லை. இப்ப எல்லாருக்கும் அன்னைய காலமாக தெரியுங்க, இந்த ஈரான் வந்துட்டு இஸ்ரேல்ல கும்போடக்குள்ள சைரன்சர்கள் ஒலிக்குது. நீங்க பார்க்கலாம் அந்த எஃபில இதுலாம், குவைத்தில சைரன்சர்கள் ஒலித்த வண்ணமே உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வரும், நிறைய செய்திகள் வரும். அப்ப அந்த சைரன்சர்னா என்ன, ஆபத்தை உணர்த்துற அலாரம் அலாம். மக்கள் என்ன செய்வாங்க, ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பங்கர்ல பதுங்குவாங்க, அடுத்தது வீட்டுக்குள்ள போவாங்க, அப்படியான விஷயங்களை செய்வாங்க. எட்டாவது, உரிய இடத்தில் சமிஞைகளை பொருத்துதல், சமிஞைகளை பொருத்துதல். இந்த விஷயத்தை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் என்ற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ஃபேக்டரி, ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று. ரைட், இவ்விடத்துல வந்துகிட்டு ஒரு எல்பி கேஸ் இருக்குது. புதுசா ஒரு ஊழியர் என்ன செய்யறாரு, வாரார். புதுசா அந்த கம்பெனிக்கு ஒரு ஆள் வாரார். அவருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் இவ்விடத்துல நின்று சிகரெட் என்ன செய்யறாரு, போய்க்காரு சொல்லிப்படி சிகரெட் அடிக்காரு, சிகரெட் அடிக்க. இது ஆபத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும், உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை தடுக்கிறன்னு சொன்னா இந்த பணியாளர் என்ன செய்யணும், இவ்விடத்துல ஒரு போர்ட் போடணும். இது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் இப்படின்னு சொல்லி போட்டை போடணும். போட்டை போட்டா புதுசா வர ஆளுக்கு தெரியும். ரைட், நம்ம இவ்விடத்தை போய் இந்த சிகரெட் அடிச்சோம்னா என்ன வெடிச்சிக்குன்னு தானே நம்மட அதையும் முடிஞ்சு இந்த அவருக்கு என்ன செய்யும், ஒரு சிக்னல் ஒன்று வரும், இல்லையா, ஒரு உதிப்பு ஒன்று வரும். அப்ப இவர் இவ்விடத்துல இருந்து சிகரெட் அடிப்பாரா, அடிக்க மாட்டார். அப்ப இவர் வெளியில கம்பெனிக்கு வெளியில வந்து என்ன செய்வார், உதவி தெரியாம சிகரெட் அடிப்பார். அது விஷயம் பாரு, அதாவது இல்லை. இந்த இடத்துல சமிஞையை பொறுத்துவது யார பொறுப்பு, பணி வழங்குனர். அப்பதான் ஊழியர்களுக்கு தெரியும், ரைட், இங்க இந்த பிரச்சனை இருக்கு சொல்லி. அதே மாதிரி இந்த சமிஞையை பின்பற்றுவது யார், ரைட், இவ்விடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி சில ஆக்கள் செய்வாங்க, வேலைவாங்க. அப்படியான ஆக்களும் இருக்கு. அது ஆபத்தை கொண்டு வருது. அது யார பொறுப்பு, சமிஞையை பின்பற்றுறது, அறிவுறுத்தல்களை பின்பற்றுறது பொறுப்பு பணியாளர்கள். அறிவுறுத்தலை வழங்குற பொறுப்பு பணி வழங்குனர்கள்ற பொறுப்பாக என்ன செய்யும், காணப்படும். அப்ப நம்ம ரெண்டு விஷயமாக என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸிட் டோர் வச்சிருப்பாங்க, இப்படி எக்ஸிட் அடிச்சிருப்பாங்க. அது மாதிரி நீங்க லிஃப்ட்ல பார்க்கலாம், அவசரமான போன் நம்பர் வச்சிருப்பாங்க, இப்படி சமிஞைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த எக்ஸிட் டோர் ஆபத்து ஏற்பட்டீங்கன்னா இந்த டோரெல்லாம் போகலாம். இப்போ பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோர் இருக்கு.
ஒரு எக்ஸிடென்ட் வந்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸிட் டோர் இதாலாம் போகணும், அந்த கொத்த கதவை கலட்டிட்டு என்ன செய்யலாம், வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சமிஞைகள் மூலம் இந்த விஷயங்களை வச்சிருப்பாங்க. அப்ப அனர்த்த முகாமைத்துவம் இந்த விஷயத்துக்குள்ள நாம பார்த்திருந்தோம். அதுல பணியாளர்கள்ற பொறுப்பு, அனர்த்தத்தை கட்டுப்படுத்துறதுல பணியாளர்கள்ற பொறுப்பு என்னென்ன, பணி வழங்குனர்கள்ற பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். என்ன, உரிய பணிக்கு பொருத்தமான நபர்களை நியமித்தல். அதாவது என்ன, காப்பெண்டர் வேலைக்கு காப்பெண்டர், ஓடாவி வேலைக்கு ஓடாவிதான், ஓடாவி வேலைக்கு மேசனையும் மேசன் வேலைக்கு ஓடாவியையும் என்ன செய்யக்கூடாது, நியமிக்க கூடாது. அது மாதிரி முதலுதவி பிரிவு அமைக்கிறது. அதுக்கடுத்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உடை அணிகளை வழங்குறது, அணிகிறது பணியாளர்கள்ற பொறுப்பு. விபத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது என்ன, இன்னென்ன விபத்து இப்படி நடக்கலாம், இன்னென்ன செயற்பாடு நடக்கலாம், இப்படி கட்டுப்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை சொல்றது. அது மாதிரி தீயணைகளை பொறுத்துறது, மனித நடமாட்டத்துக்கு வேறு பாதைகளை அமைத்தல். என்ன, மேல இருந்து பொருட்கள் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு கீழால மனிதன் போவாங்க, வேறு இடத்தால பணியாளர்கள் போறதுக்குரிய பாதைகளை அமைக்கிறது. அதே மாதிரி அவசரமான அறிவித்தல் அலாம்கள், என்ன ஃபயர் அலாம், அதுகளை நிறுவுறது, உரிய இடத்துல உரிய சமிஞைகளை என்ன செய்யுது, பொறுத்துறது. இது இவ்வளவும் என்ன பணி வழங்குனர்களின் பொறுப்பாக காணப்படுது. இப்ப நாம இவ்வளவு நேரம் சுகநலனம் பாதுகாப்புங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். என்ன, ஒன்று முதலாவது அனர்த்தம்டா என்ன, அனர்த்தத்துல வகைகள் என்ன, இந்த போடுங்க பௌதிகவியல் அனர்த்தம், உயிரியல் அனர்த்தம், இப்படி அனர்த்தங்கள்ற வகைகளை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்ததான் வந்து அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்னா என்ன, அதுல படிமுறைகள் சம்பந்தமாகவும் பேசியிருந்தோம். என்ன, இனங்காணல், மதிப்பிடல், கட்டுப்படுத்தல்ங்கிற 3 படிமுறையில நடக்கும். அனர்த்த முகாமைத்துவம் என்னங்கிறது பார்த்திருந்தோம். அனர்த்தங்களை தடுத்தல், குறைத்தல், அதே மாதிரி அனர்த்தங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு பாதிப்புகளை கட்டுப்படுத்தல், இவ்வளவும் சேர்ந்தானே அனர்த்த முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்ததாக பொறுப்புகள் என்ன, இந்த அனர்த்தங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பணியாளர்கள்ற பொறுப்புகள் என்ன, பணி வழங்குனர்கள்ற பொறுப்புகள் என்னங்கிறது சம்பந்தமாக நாம பேசியிருந்தோம். அப்ப நம்மளோட பாடத்துல ஒரு 50% பாட்டு என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50% பாட்டு முடிச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல இந்த யூனிட்ல 50% முடிச்சிருக்கோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாம என்ன செய்வோம், மிச்ச இதுகளை பாப்போம். அடுத்த கிளாஸ் வந்துகிட்டு உங்களுக்கு அடுத்த சாட்டர்டே, நமக்கு எவ்ரி சாட்டர்டே தானே, அடுத்த சாட்டர்டே 8:30 PM நமக்கு என்ன செய்யும், நாம லைவ்ல சந்திப்போம். அடுத்த கடைசியா ஞாபகப்படுத்திக் கொள்வேன், இந்த கிளாஸுக்குரிய டியூட் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டியூட்ல லிங்க் கொடுத்துருக்கி, அதோட பாஸ்வேர்டும் வந்துக்கிட்டு சொல்லியிருந்தேன். அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு கிளாஸ்ல ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். என்ன பாஸ்வேர்ட், அதோட யூனிட் டேஸ் 03 கேபிட்டல் F கேபிட்டல் M கேபிட்டல் F, யூனிட் டேஸ் 03 FMF, இதுதான் அதோட பாஸ்வேர்டாக இருக்கும். நாம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், சந்திப்போம்.